யோக சாஸ்திரத்துக்குள்ள காலடி எடுத்துட்டு போறோம். ஒரு வரவேற்பு எல்லாம் கிடையாதா? ஓகே, உற்சாகமான கைத்தட்டலோட யோக சாஸ்திரத்துக்குள்ள நான் காலடி எடுத்து வைக்கிற மகிழ்ச்சி. இப்ப யோகாசனங்கள், நம்ம யோகா தான் கத்து வந்துக்கணும், அதை பத்தி நம்ம ஆரம்பிச்சோம். யோகாசனங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது எத்தனை யோகாசனங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மொத்தம் எத்தனை யோகாசனம் இருக்குன்னா 84 லட்சம். அவ்வளவா? ஆமா, அவ்வளவு இருக்கு. 84 லட்சம் ஆசனம் இருக்கு. இன்னைக்கும் இமயமலை பகுதிகளில் நீங்க போனீங்கன்னா அந்த சித்தர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அகோரிகள் சொல்லுவோம் இல்லையா, அவங்க எல்லாம் ஒரு நாளைக்கு 750 ஆசனம் 850 ஆசனம் செய்யறவங்க எல்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்க. செஞ்சுனே இருப்பாங்க. 750 ஆசனம் 850 ஆசனம் செஞ்சு இருப்பாங்க. அது மாதிரிலாம் இருக்கிறாங்க. நாம என்ன பண்ண போறோம்? நாம எத்தனை ஆசனம் கத்துக்கணும்? நான் ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஆசனங்களை தேர்வு செஞ்சு ஒரு சிலபஸை தயார் பண்ணி வச்சிருக்கேன். சரி, இதுக்கு முன்னாடி இந்த சாஸ்திரத்துக்கு அதிபதி யாரும் தெரியும் இல்லையா? யோகாசனம் எடுத்துக்கும் போது 84 லட்சம் ஆசனங்கள் இருக்கு. இந்த யோக சாஸ்திரத்துக்கு அதிபதி ஃபவுண்டர் யார் அப்படின்னு கேட்டா சாட்சாத் சிவபெருமான். இந்த கலைக்கு ஓனரே யாருன்னா சிவன் தான். அவருக்கு பேரு ஆதி யோகி அப்படின்னு பேரு, ஹத யோகின்னு பேரு. ஆதி யோகினா முதல் யோகி. ஆதினா முதல், ஆதி பராசக்தின்னு சொல்றோம் இல்லையா, மூலம். அதுதான் எல்லாத்துக்கும் மூலம் சொல்ற. அந்த மாதிரி ஆதி யோகினா சிவபெருமான் தான் முதல் யோகி. ஹத யோகி அப்படின்னு. ஹத யோகினா, ஹத அப்படின்னா கடுமையான, கடுமையான பயிற்சிகளை செய்யக்கூடிய ஒரு யோகி. ஹத யோகி, ஆதி யோகி, சாட்சாத் சிவபெருமான் தான் இந்த யோக கலைக்கான ஃபவுண்டர், ஓனர். இதுல 84 லட்சம் ஆசனம் சொல்லிடுச்சு. ஏன் 84 லட்சம் ஆசனங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றோம்னா, சாஸ்திரம் அதுதான் சொல்லுது. என்ன, இந்த பூமியில எத்தனை ஜீவராசிகள் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு வேதங்கள் ஆத்திரங்கள் சொல்லுவது அப்படின்னா 84 லட்சம் ஜீவராசிகள் வாழ்ந்து கொண்டிருப்பதாக சாஸ்திரங்கள் சொல்கிறது. உங்களுக்கு உடனே சந்தேகம் வரும், எத்தனையோ கோடி 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 ஜீவராசிகள் வாழ்ந்துட்டு இருக்கும்போது 84 ஜீவராசிகள் தான் வாழ்ந்துட்டு சொல்றீங்க, எனக்கு புரிய புரிஞ்சு சந்தேகம் வருது இடத்துல. அப்படின்னா என்ன சொன்னா, வகை 84 லட்சம் வகை. உதாரணத்துக்கு ஒரு ஊர்வன ஒரு பாம்பு எடுத்துக்கோம், அது ஊர்ந்து போகக்கூடிய ஒரு ஜீவன். ஒரு பாம்பு நட்டினா அதுல எத்தனை வகையான பாம்புகள் இருக்கு, அதெல்லாம் ஒரு வகை தானே, அது மொத்தமும் ஒரு வகை. பரப்பனை பறவை இனங்கள் எப்படின்னா எத்தனையோ வகை இருக்கு. அதெல்லாம் நம்ம லிஸ்ட் போட்டு சொல்லலாம் எத்தனை வகை பறவை இருக்கு. அது மாதிரி எக்ஸ்ட்ரா ஒண்ணு வராது. பறவை இனங்கள் எத்தனை, ஊர்வனம் எத்தனை, பரப்பனை எத்தனை, நீர்வாழ் எத்தனை, அதெல்லாம் லிஸ்ட் இருக்கு, வேதங்கள் சொல்லுது. இதெல்லாம் ஒரு விளக்கமா பாத்துக்கலாம், சரியா? அப்போ ஒரு வண்டு எடுத்தீங்கன்னா எத்தனை மாடல்ல விதவிதமா அந்த மழை காலங்கள்ல வருது. கலர் கலரா எத்தனையோ மாடல் வரும். ஒரு பட்டாம்பூச்சி எடுத்தீங்கன்னா அது எத்தனை கலர்ல டிசைன்ல ஒரு பட்டாம்பூச்சி வரும். அந்த மாதிரி 84 லட்சம் வகை ஜீவராசிகள் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருப்பதாக சாஸ்திரங்கள் சொல்கிறது. அப்ப அந்த 84 லட்சம் ஜீவராசிகளுக்கு ஆதி சொல்லக்கூடிய சிவபெருமான் 84 லட்சம் ஆசனங்களை உருவாக்கி வைத்து விட்டார். இதுதான் பிலாசபி. அந்த ஆசனங்கள் எல்லாமே எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு பூனை மாதிரி, மாரிஜெரி ஆசனம் பேரு, பூனை மாதிரியா இருக்கும் பார்த்து. குக்குட ஆசனம், அந்த ஆசனம் சேவல் மாதிரியா இருக்கும். மயூர் ஆசனம், அந்த ஆசனம் மயில் மாதிரியா இருக்கும். இயற்கையை பார்த்து, ஜீவராசிகளை பார்த்து, அது செய்யக்கூடிய அந்த நுட்பங்களை ஆராய்ந்து, அதாவது ஒரு வர்மாவை போன்ற ஒரு விஷயம், இதெல்லாம் இயற்கையை ஆராய்ந்து உணர்ந்து என்ன பண்ண சிவபெருமான் அவரு உருவாக்கின படிச்சாரு. அந்த 80 லட்சம் ஆசனம் உருவாக்கி வச்சிட்டாரு. இந்த 84 லட்சம் ஜீவராசிகளும் பிறவி எடுக்குன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு வகை யோனி வழியாக பிறந்து வந்தாகும். அப்படின்னா
ஏதோ ஒரு யோனி வழியா பிறந்து வந்தான். இப்ப இதுல சிலர் சந்தேகம் வரும், யோனி அப்படின்னு சொல்றாங்க, யோனினா என்ன தெரியுமா? எத்தனை பேர் தெரியும் யோனி அப்படின்னு? தெரியுமா? தெரியாத கை சொல்லுங்க. யோனி அப்படின்னா எனக்கு தெரியல. மீதி பேர்லாம் தெரியுமா யோனினா என்ன? அதுதான் நான் கேட்கிறேன். காது கேட்க தெரியல. யோனினா தெரியாத கை சொல்லுங்க. யோனி இவ்வளவு பேர் தெரியல. ஆனா கல்யாணம் பண்ணி குடும்பத்து குழந்தை பத்தி எல்லாம் பண்ணிக்கிறீங்க. யோனி அப்படின்னு ஒரு ஜீவன் திறந்து வரக்கூடிய பாதை அப்படின்னா புரிஞ்சு நினைக்கிறேன். ஒரு ஜீவன் திறந்து வரக்கூடிய பாதைக்கு பேர் தான் யோனி அப்படின்னு. அந்த கல்யாணம் பொறுத்து பார்க்கும்போது தின பொருத்தம், கண பொருத்தம், ரஜி பொருத்தம், மாண்டலி பொருத்தம், யோனி பொருத்தம் பாக்குறாங்களா இல்லையா? யோனி பொருத்தம்னா என்ன? ரெண்டு பேருக்கும் ஆனது பெண்ணு ரெண்டு பேருக்கும் தாம்பத்தியம் நல்லா இருக்குமா, திருப்திகரமா இருக்குமா, அன்னுவினமா இருப்பாங்களா? இது குதிரையா, இது ஆனா, இது மயிலா, இது சேவலா அப்படிலாம் அதுல வரும் ஜாதகத்துல. ஆண்னா பெண்ணு சேகணும், பெண்ணு ஆன சேகணும் அப்படிலாம் கணக்கு வராது ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அப்ப யோனி பொருத்தவங்களுக்கு ஒரு கணவன் மனைவி தாம்பத்தியம் கரெக்டா இருக்கான்னு பாக்குறதுக்கான ஒரு பொருத்தம். இதுல 10 பொருத்துல 15 பொருத்துல ரொம்ப முக்கியமான பொருத்தம் வசிய பொருத்தம் தான். அதுதான் மட்டும் புரிஞ்சு நடத்த முடியும், நடத்த முடியாது. அதான் மெயின் வசிய பொருத்தம். இன்னும் கேட்டா பொருத்தமே பார்க்க கூடாது, அதான் ரொம்ப கரெக்ட். நல்லா அப்புறமா தெரிஞ்சுக்கணும். பொருத்தம் பார்த்து கல்யாணம் நல்லாவே இருக்க மாட்டாங்க, ஜாதகமே பார்க்க நல்லா இருக்கும். அது அப்புறமா சொல்றேன். அப்புறமா இந்த யோனி தான் ஒரு ஜீவன் திறந்து வரக்கூடிய பாதை அப்படின்னு. சரியா? அப்போ இந்த பூமியில 84 லட்சம் ஜீவராசிகள் பிறந்திருக்குன்னா ஏதோ ஒரு யோனி வழியா பிறந்தாகும். அப்ப எத்தனை யோனிகள் இருக்கு? அந்த 84 ஜீவராசிகளும் எந்த யோனி வழியா பிறந்துவதுன்னா மொத்தம் 4 வகை யோனிகள் இருக்கு. 4 வகை யோனி. அந்த 4 வகை யோனிக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அண்டஜம், ஸ்வேதஜம், உத்பிஜம், சராயுதம். திரும்ப சொல்றேன், நம்ம எல்லாம் எழுதிக்கலாம், இப்ப தெரிஞ்சுக்கலாம். அண்டஜம், ஸ்வேதஜம், உத்பிஜம், சராயுதம். 4 வகை யோனி தான். 4 வகை யோனி தான் இருக்கு. 5வது வகை யோனி ஒண்ணு இல்லவே இல்லை. 4 வகை யோனி தான் இருக்கு, 5வது வகை யோனி ஒண்ணு இல்லை. புரியுதா? ஆனா சொல்லிட்டு இருப்பான். அப்ப 4 வகை யோனி என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்டஜம்னா அண்டம்னா முட்டை, முட்டையிலிருந்து வரக்கூடிய ஜீவராசிகள். எதெல்லாம் முட்டையில வரக்கூடிய ஜீவராசிகள்? ஊர்வன பரப்பன முடிஞ்சது. முட்டையிலிருந்து வரக்கூடிய ஜீவராசிகள். ஸ்வேதஜம் அப்படின்னா கழிவிலிருந்து வரக்கூடிய ஜீவராசி. எதெல்லாம் கழிவிலிருந்து வரும்? பூச்சி இனங்கள், புழு, பூச்சிங்க, இதெல்லாம் அழுக்குல இருந்து வரக்கூடிய ஜீவராசிகள். உங்களுக்கு தேள் உற்பத்தி பண்ணணுமா, நீங்களே ரெடி பண்ணலாம். இந்த இப்பெல்லாம் எல்லாம் இந்த பேர் என்ன, இந்த ரோட்ல ஒரு தேளு இதெல்லாம் டப்பால வச்சு மருந்து வச்சிருப்பான். அவங்க என்ன சொல்லுவாங்க? இருளர். இப்பெல்லாம் அவங்களாம் கடை போட்டு வியாபாரம் பண்ணி போய்கிறதுக்கு வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம், நல்ல முன்னேறதுக்கு சம்பவம். இப்பெல்லாம் இந்த ரோட்ல டப்பால தேளு, பல்லி, பெரிய பெரிய நண்டத்தலுக்கா எல்லாத்தையும் போறாங்கன்னா நல்லா வச்சுன்னா அது மருந்து வச்சுட்டு இருப்பான். வாங்கிக்கணும். அவனையும் தயார் பண்றது. அது எப்படி தயார் பண்ணு அப்புறமா சொல்லி தரேன். நீங்க தயார் பண்ணி வீட்டுல செல்ல பண்ணி வச்சுக்கோ. ஒரு 3 மாசம் 6 மாசம் வெயிட் பண்ணும். அது எப்படி தயார் பண்ணு அப்புறமா சொல்லி தரேன், பாத்துக்கலாம். சரியா? இதெல்லாம் அழுக்கு இருந்து வரக்கூடிய ஜீவராசி. இந்த வீட்டுல சிறு பாம்பு மாதிரி ஒண்ணு சின்னதா வருது, அழுக்குல இருந்து வருது. கரப்பாம்பூச்சி அழுக்குல இருந்து வருது. இதெல்லாம் அழுக்குல இருந்து வரக்கூடிய ஜீவராசி. இது ஸ்வேதஜம் அப்படின்னு பேரு. உத்பிஜம் அப்படின்னா விதையிலிருந்து வர, உத்பிஜம்னா விதை, விதைகள் இருந்து வரக்கூடிய ஜீவராசி. இதெல்லாம் தாவர இடங்கள் அனைத்தும் முடிஞ்சது. அதுக்கப்புறம் சராயுதம் அப்படின்னா கர்ப்பப்பை வழியா வரக்கூடிய ஜீவராசிகள். எதெல்லாம் கர்ப்பப்பையில் வரக்கூடிய ஜீவராசிகள்? 6 அறிவு விலங்கு, 5 அறிவு விலங்கு அப்படி சொல்லுங்க. அதான் கரெக்டா இருக்கும். 6 அறிவு. ஆமா, மனிதர்கள விலங்கு தான். தெரியுமா தெரியாதா? ஹியூமன் அனிமல்னு பேர் அவனுக்கு. அனிமல் தான் பேர் அவனுக்கு. நம்ம சொல்லிக்கிறோம் மனுஷன் சொல்லிக்கிறோம். மனுஷனா அனிமல் தான், அவன் விலங்கு, சமூக விலங்குன்னு பேர் அவனுக்கு. சரியா? அப்ப 6வது அறிவு சொல்லக்கூடிய மனிதனும் கர்ப்ப வழியா பிறந்து வரான். 5 அறிவு ஜீவராசிகள், ஆடு, மாடு, நாய், நரி, சிங்கம், புலி, இதெல்லாம் கர்ப்ப பெருந்து வரக்கூடிய ஜீவராசிகள். சரியா? அப்ப பாருங்க, 4 யோனி: அண்டஜம்,
ஸ்வேதஜம், உத்பிஜம், சராயுதம், 4 வழி. இதுல மனிதன்களை எந்த வழி வழியா பிறந்து வரான்? சராயுதம் சொல்லக்கூடிய கருப்பை வழியா பிறந்து வரான். பிறந்து வரக்கூடிய மனிதன் தாயின் கருவிலிருந்து கர்ப்ப வழியா பிறந்து வரக்கூடிய மனிதன் முதல்ல செய்யக்கூடிய செயல் என்னன்னு சொல்ல முடியுமா? அழுகை. முதல்ல பிறந்தவன அழுகுறானா? அழுகுறானா? எப்படி அழுகுறான்? இங்க குழந்தை பிறந்து வந்தா என்னன்னு சொல்லுவீங்க? நீ வெளியில வந்து அந்த குழந்தை தயார் பண்றதுக்கு காரணமா இருந்தது வந்து குட்டி போட்ட போனோம்னா சுத்தி கிடப்பாரு. அவ்வளவு பெரிய சாதனை பண்ணாரு. அங்க கஷ்டப்படுறது அங்க வேற இல்ல. அங்க அவசர 10 மாசமா சொன்னாங்கன்னு அங்கேயும் அம்மான் கத்தி கதைன்னு அழுது அங்க வேற இல்ல. இவ்வளவு பெரிய சாதனை பண்ண மாதிரி இப்படி கையை பின்னாடி கட்டி அப்படியே குட்டி போட்ட போன மாதிரி அஞ்சு கிடப்பாரு. அப்ப அங்க தாத்தா பாட்டி பெரியவங்க எல்லாம் சொந்தமாலாம் இருக்கும். அந்த உள்ள வந்து அந்த குழந்தை வந்து சவுண்ட் கொடுக்கும். எப்படி கொடுக்குது குழந்தை சவுண்டு? குவான் கொடுக்குமா? குவான் கொடுக்குமா? இப்படிதான் கொடுக்கும் இல்லையா? அது வெளில என்ன சொல்லுவாங்க? குழந்தை அழுகும். இப்ப இது வந்து எப்படி சார் இருக்குது? அழுகுற மாதிரி இருக்கு. அப்புறம் எப்படி அழுகுற மாதிரி சொல்றீங்க? அழுகுற மாதிரியா இருக்கு. ஆனா அழுகுன்னு சொல்றீங்க. வேற என்ன சொல்லுங்க? கத்துதா? குழந்தை கத்துது. பிறந்த உடனே கத்துது. கத்துது நீங்க அழுகுறீங்க. இன்னும் சொல்ல போனா சிலர் வந்து சிரிக்குன்னு சொல்லுவீங்க. ஏன்னா அது சிலர் சொல்றாங்க குழந்தை சிரிக்குது. சிரிக்குதுன்னா அது எப்படி தெரியும்? அது குவான் கத்துதுன்னு சிரிக்குதுன்றாங்க. இதெல்லாம் இன்னொருத்தோட சொன்னாங்க. ரொம்ப எடுக்காதான் நீங்க போச்சு. குழந்தை கத்தவும் இல்லைன்றீங்க, சிரிக்கவும் இல்லைன்றீங்க, அழுவும் இல்லைன்றீங்க, எதுவும் பண்ணீங்க. ஒருவேளை குழந்தை ஓன் சொல்லிருந்தாங்க. ஏன்னா பிரபஞ்சம் படைக்கிறது காரணம் அதுதானே. அப்ப அழுகும் போது அது சொன்னாங்க இருக்கும். வா அப்படியே சொல்லணும். அது நல்லா புரிஞ்சுக்கும். கத்தவும் இல்லை, அழுவும் இல்லை, சிரிக்கவும் இல்லை, எதுவும் பண்ணல. நீங்க சரியா சொன்னீங்கன்னா நீங்க மனிதன் அர்த்தம். அப்ப அது என்ன பண்ணுது? கத்தல, சிரிக்கல, அழுவல, எதுவும் பண்ணல. அது விஷயமே வேற. அது விஷயமே வேற. அத மட்டும் நீங்க கரெக்டா கணிச்சிட்டு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க மனுஷன். என்ன ஒத்துக்க மாட்டேன். கண்டுபிடிச்சு சொல்லுங்க. மூச்சு பயிற்சி பண்ணுதா? அது மூச்சு பயிற்சி தான் இல்லைன்னு சொல்ல வரல. எடுத்த வந்து கபால பார்த்து ஒரு மூச்சு பயிற்சி பண்ணுது. அது சொல்லி கொடுக்காம அதுக்காகத்தான் பண்ணுது. உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து நீங்க தப்பதான் பண்ணுவீங்க. அது நடக்கணும். எடுத்து பார்ப்போம். அது கத்தல, அழுவல, சிரிக்கல, எதுவும் பண்ணல. அது விஷயம் வேற. ஒரு கவிஞன் வந்து என்ன பண்ணிட்டான்? தப்பா எழுதிட்டான். இறக்கும் போதும் அழுகின்றான், இறக்கும் போதும் அழுகின்றான், ஏனோ ஒரு நாள் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே. பிறக்கும் போதும் அழுவல, இறக்கும் போதும் அழுவ முடியாது. தெரியுமா? அது இறக்கும் போது இறக்கும் போது எப்படி அழுவான்? அது விஷயம் வேற. அதெல்லாம் பெரிய டாபிக். அதான் சொன்ன. அது அழுவது இல்லைங்க. அது விஷயம் வேறங்க. நான் அப்புறமா சொல்றேன். ரொம்ப சென்சிட்டிவ் ஆகுது, ரொம்ப எமோஷனல் ஆகுது. அந்த மரணம் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா பயங்கரமா அழுதுவீங்க. பயந்துருவீங்க, அழுதுருவீங்க. அது இப்ப வேணாம். அந்த மரணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கொடூரமானது. அதை அனுபவிக்கும் போது மட்டும்தான் தெரியும். அது இன்னைக்கு வேண்டாம். நீங்க கொஞ்சம் பக்குவப்படுங்க. கொஞ்சம் யோகால டிராவல் பண்ணி கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகுங்க. பரவாயில்ல சொல்லுங்க மாஸ்டர், நாங்க புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வரும். அப்ப சொல்றேன். இப்ப சொன்னா வராது. அப்போ பிறக்கும் போது அழுவ மாட்டான், இறக்கும் போது அழுவ மாட்டான். அப்ப என்ன பண்றாங்கிறது நான் அப்புறமா நான் சொல்றேன். சரியா? சரி, அதை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. முதல்ல மனிதன் பிறந்து வந்தவொடனே அவன் செய்யக்கூடிய முதல் செயல்பாடு என்னன்னா மல்லாந்து படுதல். இந்த மல்லாந்து படுக்கும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு அந்த குழந்தை என்ன பண்ணணும்னா அப்படியே திரும்பிக்கும், குப்புறப்படும். அதுக்கப்புறம் ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு என்ன பண்ண, அந்த நிற்கும். அந்த வயிற்றை வச்சு நெக்கி நகரும்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணும், கொஞ்சம் உட்காரும், அப்புறம் தான் முட்டி போடும், அப்புறம் லைட்டா அப்படி நிக்கும். அப்புறம் நிக்குது, குழந்தை நிக்குதுன்ன உடனே கண்ணா வா 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 அம்மா அங்க இருக்க அதை அப்படியே அந்த காலை பிஞ்சு காலை அப்படி தூக்கி அப்படி வச்சு அப்படி நடக்க வரும்போது 4 அடி நடந்து வரும், ஓடி வந்து நம்ம பிடிச்சிப்போம். அதுக்கப்புறம் நல்லா நடக்க வரும், அதுக்கப்புறம் நடக்கும், ஓடும், எல்லாத்தையும் பண்ணும். இப்ப பாருங்க, மல்லாந்து படுக்கிறான், குப்புற படுக்கிறான், உட்காடுறான், நிக்கிறான், நடக்கிறான், ஓடுறான். இதான ஒரு மனிதனோட பரிணாமம் சிஸ்டம். இந்த இடத்துல யோகா மாஸ்டர் நிக்கிறார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய யோகா டீச்சர்ஸ், நிறைய யோகா மாஸ்டர்ஸ் வந்து யோகாவை ஆரம்பிக்குன்னு சொல்லும் போது எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா, உட்கார்ந்து நிலையில யோகா ஆரம்பின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பத்மாசனம் போட்டு உட்கார்ந்து என்ன பண்ணோம், பத்மாசனம் காலை மடக்கி போட்டு உட்கார்ந்து பண்ற பயிற்சி, அப்படிதான் யோகா ஆரம்பிக்குன்னு சில யோகா மாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, மனிதன் பிறகும்போது தலைகீழா போகணும், மனுஷன் பிறகும்போது தலைகீழா தொழில் தான் போடணும், அப்ப நிக்கிற மாதிரி தான் யோகா செய்யணும் சொல்லி நிக்கிற மாதிரி ஆரம்பிப்பாங்க யோகா. இதெல்லாம் சரியா தவறனா தவறு. அவங்களை பொறுத்த வரைக்கும் சரியா இருக்கும், என்னை பொறுத்த வரைக்கும், என்னோட ஆராய்ச்சி பொறுத்த வரைக்கும் தவறு. என்னோட ஆராய்ச்சி பொறுத்த வரைக்கும் உட்கார்ந்து எடுத்த உடனே உட்கார்ந்து யோகா செய்ய ஆரம்பிக்கூடாது, எடுத்த உடனே நின்று யோகா செய்ய ஆரம்பிக்கூடாது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதன் பிறந்து வந்த உடனே முதல்ல மல்லாந்தா படுத்துறோம், அப்புறம் குப்புறப்படுத்துறோம், அப்புறம் உட்காரோம், அப்புறம் நிக்கிறான், அப்புறம் நடக்கிறான், அப்புறம் ஓடுறான். இதுதான் அந்த மனிதனோட பரிணாம வளர்ச்சியா இருக்கும்போது அந்த மாதிரியான சிலபஸை தயார் பண்ணாதானே சரியான ஒரு கோர்ஸா இருக்கும். அப்பதானே சிலபஸ் தயார் பண்ணணும். இதை விட்டுற பிரேக் விட்டுற போலாம், இதை முடிச்சுட்டு நம்ம பிரேக் போயிடுவோம். அப்படின்னா கோர்ஸை சிலபஸை தயார் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடுறோம், மிகுந்த ஆராய்ச்சி, சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப பெரிய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அந்த 84 லட்சம் ஆசனங்களை வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த யோகால எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடிய குருமார்கள் 84 லட்சம் ஆசனங்களுக்கு வெறும் 84 ஆசனங்கள் செஞ்சாலே போதும்ன்றாங்க. அப்படியே சொல்லிக்கிட்டு 84 ஆசனம் செஞ்சாலே எக்ஸ்பர்ட் தான் சொல்றாங்க. நாம என்ன பண்ண 84 ஆசனம் செஞ்சா என்ன ஆகுது, நீங்க இன்னைக்கு போட்டு இருக்கு. அப்ப என்ன பண்றோம், அதை ரிசர்ச் பண்றோம், ரிசர்ச் பண்ணி அப்படியே ஃபில்டர் பண்றோம். 84 வந்து 50ஆம் மாத்திரம், 50 வந்து 35ஆம் மாத்திரம், 30 அப்படியே 37 அப்படி பிரச்சனையா வந்து எத்தனை ஆசனத்தை நம்ம பவர்ஃபுல்லானது பார்த்துக்கோங்க. வெரி 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 பவர்ஃபுல்லான ஆசனங்கள். அது எப்பேற்பட்ட என்ன சரி சரியாக்கிட்டு உடம்ப செம்ம ஸ்ட்ராங்கா கொடுத்துரும். பிபி சுகர் ஆத்மெல்லாம் ஓடி அந்த மாதிரி ஆசனங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு சிலபஸை தயார் பண்ணி எத்தனை ஆசனம் நம்ம கொண்டு வந்து வச்சிருக்கோம் கேட்டீங்கன்னா 14 ஆசனம் கொண்டு வந்து வச்சிருக்கோம். இந்த 14 சிங்கக்குட்டி மைண்ட், 14 சிங்கக்குட்டி மாதிரி. இதுல இந்த இன்னொரு ஆராய்ச்சி செய்யும் போது என்ன பண்றோம்னா, ஆசனங்கள் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் பொதுவான ஆசனம் கொடுக்கறது தப்பு, அப்படி கிடையாது, பண்ணக்கூடாது. டிவி பார்த்து செய்யறது, புத்தகத்தை பார்த்து செய்யறது, இவங்க சொன்னாங்க செய்யறது, இதெல்லாம் செய்யறாங்க இல்லையா. இந்த மாதிரிலாம் செஞ்சாங்கன்னா ஆர்கன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகி பெரிய பிரச்சனை. நம்ம கோமா ஸ்டேஜ் போனவங்க இருக்கலாம், தப்பா புக்கை பார்த்து படிச்சுட்டு செஞ்சவங்களாம் கோமா ஸ்டேஜ் போனது, இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரிலாம் பரவாயில்ல. எல்லாருக்கும் பொதுவான ஆசனங்கள் என்பது தவறு, அப்படி கிடையாது. இதுல நாங்க வந்து பல வருடம் ஆராய்ச்சி பண்ணி சிலபஸ் தயார் பண்ணும்போது, இப்ப ஆண்களுக்கு தனியா யோகா இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்களுக்கு தனி யோகா இருக்கு. ஆண்கள் செய்யற ஆசனம் பெண்கள் செய்யக்கூடாது, செஞ்சா தப்பாயிடும். பெண்களுக்கு தனி யோகாசனம் இருக்கு, பெண்கள் செய்யற ஆசனங்கள் ஆண்கள் செய்யக்கூடாது. கல்யாணமே வேணான்னு சொல்றவங்க இருப்பாங்க, பிரம்மச்சரியாதுன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு தனி யோகாசனம் இருக்கு. இல்ல நான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த போறேன், எனக்கு அந்த மாதிரி யோகாசனம், அது தனி யோகா இருக்கு. சிறுவர்களுக்கு தனி யோகா இருக்கு, பெரியவங்களுக்கு தனி யோகா இருக்கு, நோய் இருக்கிறவங்களுக்கு தனி யோகா இருக்கு, ஆரோக்கியத்துக்காக செஞ்சுக்கிறவங்க தனியா இருக்கு. இப்படி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யோகாசனம் இருக்கு. இதுல கண்மூடித்தனமா ஏதாவது யோகாசன புக்கை எடுத்து பார்த்து செஞ்சு ஏதாவது பண்ணன்னு சொன்னா இது வந்து பிள்ளையார போய் குரங்கா மாறும், ஆபத்தா போயிடும். அப்படிலாம் கிடையாது, புரியுதுங்களா? அப்ப எல்லாருக்கும் பொதுவான ஆசனம் என்பது தவறு. ஆனா மிகுந்த ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி
எல்லாருக்கும் ஓரளவு செட் ஆகுற மாதிரி நான் வந்து ஆராய்ச்சி பண்ணி 14 ஆசனத்தை கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேன். கண்டுபிடிச்சு வச்சு சொல்ல வரல, தயார் பண்ணி வச்சு உருவாக்கி வச்சுட்டேன். கண்டுபிடிச்சு வைக்கலாம் முடியாது, ஏன்னா இது 2 உருவாக்கி தானே, கண்டுபிடிக்கலாம் முடியாது. அந்த சிலபஸ ஒரு கோர்ஸை டிசைன் பண்ணிட்டேன். சரியா? சொன்னது புரிஞ்சுதா? இது நீங்க கத்துக்கணும் போயிட்டு எங்க ஒய்ஃபு சொல்லி தருவேன், எங்க பொழிக்கு சொல்லி தருவேன். நீங்க செஞ்சு ஏதாவது எசகசவாயி கோமா ஸ்டேஜ் போனா அது நான் பொறுப்பு கிடையாது. ஏன் தெரியுமா? யோகாங்கிறது வந்து கனவுலையும் மறக்காதீங்க, முழுக்க 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 ஹார்மோன்ல ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். டைரக்டா ஹார்மோனை டச் பண்ணும். அப்போ ஹார்மோன் சொல்லுங்க, ஹைபோதலமஸ், பிட்யூட்டரி, பீனியல், தைராய்டு, தைமஸ், அது ஒரு கிளான்ஸ் கரெக்டா இருக்கு. எந்த ஆசனத்துக்கு அப்புறம் எந்த கிளாண்ட தூண்டணும்னு ஒரு கணக்கு இருக்கும். இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. என்னன்னு தெரியாம டிவி பார்த்து செய்யுது, புக்கை படிச்சு செய்யுது, இன்னும் யோகாவில பெரிய எக்ஸ்பர்ட் மாதிரி வந்து பண்ணி நடப்பாங்க. இதெல்லாம் வந்து கண்மூடித்தனமான செயல். அதெல்லாம் கிடையாது. ஒரு கலைய, ஒரு சாஸ்திரத்தை முறையா அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க போய் குரு கிட்ட போய் கத்துக்கணும். அதுதான் குருமார்கள் இருக்கிறாங்க. குருமார்கள் இல்லாம ஒரு விஷயம் கத்துக்கணும்னு சொன்னா ஆபத்தா போய் முடிஞ்சிடும். சரியா? குருமார்கள் என்பது யாருன்னா ஒரு வழிகாட்டி. இப்ப நான் இங்க இருந்து வந்து எங்கோ ஒரு கோயிலுக்கு போனோம் அப்படின்னு வச்சுக்கோ, இல்ல காசிக்கு போனோம்னு வச்சுக்கோ. நான் காசிக்கு போனா காசிக்கு போயிட்டு வந்தோட எக்ஸ்பர்ட் அவன் தெரிஞ்சவங்க தான் நான் கேட்டு போவோம். எனக்கு அப்போ நான் போறதுக்கு எனக்கு குருவா இருக்கிறவன் யாரு? அவன் போயிட்டு வந்தான் எக்ஸ்பீரியன்ஸ், அவன் தான் எனக்கு குரு. வழி காமிச்சு போய் இப்படி போனா சீக்கிரம் போயிட சொல்றான் இல்லையா? நானே போயிட்டு போனேன், ஏன்னா அது மாட்டேன், என்ன பண்றது? அதான் விஷயம். குருங்கிறவர் வந்து ஏதோ வாங்கி புஸ்டர் கிடையாது. அவர் வந்து விஷயம் தெரிஞ்சவர், வழிகாட்டின்னு தருவார். சரியா? அப்ப முறையான ஒரு குரு மூலமா போய் கலையை கத்துக்கிறது மட்டும்தான் சிறந்தது. இல்லைன்னு சொன்னா அது ஆபத்தா போய் முடியும். குரு இல்லாத கலை குருத்து கலைன்னு சொல்லுவாங்க. கரு இல்லாத முட்டையும் குரு இல்லாத கலையும் ஒண்ணு. முட்டைனா கரு, கருன்னா அது வேஸ்ட். அந்த மாதிரி குரு இல்லைன்னா அந்த வேஸ்ட் தான். அதனால பாத்துக்கோங்க. சரியா? அப்ப முறைப்படி கத்துக்கிற வேண்டிய விஷயம். அப்ப பாருங்க, எந்தெந்த ஹார்மோன்ல எந்தெந்த நேரத்துல எந்தெந்த ஆசனம் செஞ்சு எப்படி ஸ்டிமுலேட் பண்ணணும், டியூன் பண்ணி ஒரு கணக்கு இருக்கு. இதுல நம்ம வந்து கண்மூடித்தனமா எதையும் புரிச்சுக்காம போயிட்டு எசகா நீங்க தூண்டி விட்டுட்டீங்கன்னா என்ன நடக்கும்னா, ஹார்மோன்ஸ் இன்பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இன்பேலன்ஸ் ஆச்சுன்னா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இப்போ புரிஞ்சுதா சொல்றேன், சில ஆண்களுக்கு வந்து பிரெஸ்ட் முளைச்சிருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த குரல் கூட வந்து பார்த்தா ஒரு பெண்ணை கலந்தா மாதிரி குரல் வந்து இருக்கிறத பார்த்திருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆணுக்கு அந்த பெண்ணுக்குரிய ஹார்மோன் வந்து அதிகமா தூண்டப்பட்டிருக்கு, அது இன்னும் வேலை செய்யுது. சில லேடிஸுக்கு பாருங்க, மீசை முளைச்சிருக்கும், கை காலெல்லாம் நிறைய முடி முளைச்சிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க வந்து ஆணுக்குரிய ஹார்மோன் கொஞ்சம் கூடுதலா வேலை செய்யணும். இதானே? ஒரு பசங்க வந்து ஒரு பொம்பளை பொண்ணு குழந்தை மாதிரி குரலோட அப்படியே நடந்து போய் ஸ்கூலுக்கு போகுது, டெய்லி போயிட்டு வருது, பேசினே போறாங்க. 2 பொம்பளை பசங்க பேசிட்டு போறாங்க வராங்க. சின்ன குரலா இருக்குது. வீட்டுல தரவர் அந்த பசங்க தான் போகுது, தெரியும், டெய்லி கேட்கறாரு, அந்த பசங்க பேசிட்டு போறது கேட்கறாரு இல்லையா? அந்த பசங்க போகுது இருக்கிறாரு. திடீர்னு பார்த்தா அந்த பசங்க பேசி போகும்போது ஒரு குரல் வந்து ஆம்பளை குரல் மாதிரி கேக்குது. என்னடா அது இந்த டைம்ல ஒரு ஆம்பளை குரல் மாதிரி கேக்குதுன்னு வெளில வந்து பார்த்தாருன்னா, அது போனது யாருன்னா அந்த பொண்ணு. என்ன இருக்கு இப்போ? அந்த குரல் மாறுதா இல்லையா? ஹார்மோன்ஸ் ஸ்டிமுலேட் ஆகும் போது ஏஜ் அட்டன் பண்ணா அப்ப அந்த குரல் உடைஞ்சி ஆம்பளை மாதிரி அந்த குரல் கணீர்னு வந்து அதுக்கப்புறம் போய் செட் ஆகி ஒரு சாஃப்டான ஒரு குரலா பெண்ணிங்கான குரலா போய் மாறும். புரியுதா? இந்த மாதிரி நீங்க யோகா அப்படிங்கிறது டைரக்டா ஹார்மோன்ல கை இருக்கும். ஹைபோதலமஸ், பிட்யூட்டரி, பீனியல், தைராய்டு. தைராய்டுனா தைராக்சின், தைமஸ்னா தைமோசின், பிட்யூட்டரினா பிட்யூட்டரி, ஹைபோதலமஸ்னா ஹைபோதலாமிக், பீனியல்னா ஹார்மோன்ஸ் இருக்குது, என்டார்பின் அப்படின்னு ஒவ்வொரு ஹார்மோன்ஸ் இருக்குது. இதை எந்தெந்த ஆசனங்களை செஞ்சு எப்படி தூண்டி விடணும்னு ஒரு கணக்கு இருக்கு. நீங்க இஷ்டத்துக்கு யோகாசனங்களை மாத்தி மாத்தி பண்றது, எனக்கு இந்த ஆசனம் வரலன்னு சொல்லி ஜம்ப் பண்றது, எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல எல்லாம் தேவையில்ல. எந்த ஆசனம் சரியா வரலையோ அதெல்லாம் நீங்க செய்யணும். புரியுதா? எனக்கு இந்த ஆசனம் சரியா வரல, அதுல கான்சன்ட்ரேஷன் பண்ண, கவனம், அதை எப்படி செய்யணுமோ அதை செய்யும். இதை பார்த்துக்கோங்க. யோகாசனங்களை மாத்தி மாத்தி செய்யக்கூடாது. அப்படி செஞ்சு ஏதாவது ஹார்மோன்ஸ் இன்பேலன்ஸ் ஆச்சுன்னா ஒரு 3 மாசத்துல தெரிஞ்சிடும். என்ன தெரியும்னா, வீட்டுக்காரர் குளிக்கிட்டு பாத்ரூம் போவாருன்னா பாவாடை எடுத்து பேச்சு வரும். என்னங்க பாவாடை? ஓ சரி, டவல் எடுத்து வந்துட்டேன்.
அப்ப ஹார்மோன் பேலன்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம், இன்பேலன்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இல்ல பவர் கட்டுன்னு ஒரு வெளில லைட்டா மஞ்சள் எங்கன்னா இருக்கான்னு கேட்பாரு, மஞ்சள் பூசத்துக்கு. இதெல்லாம் நடக்கும். இந்த குரல் வந்து மாறி போயிடும் பாத்துங்க. இந்த ஹார்மோன்ல போய் டச் பண்ணி ஏதாவது கேரவரம் பண்ணீங்கன்னா நான் பொறுக்க முடியாது. சிலபஸ் நான் எப்படி தயார் பண்ணி கொடுத்தோம் அது மாதிரி பண்ணணும். லேடிஸும் அதே மாதிரி சிலபஸ் எப்படி கொடுத்தோம் அப்படி தயார் பண்ணணும், செய்யணும். மாத்தி மாத்தி செய்யறது, விட்டு விட்டு செய்யறதெல்லாம் பண்ணி ஹார்மோன்ஸ் இன்பேலன்ஸ் ஆகிட்டு அப்புறம் மீசை முளைக்கணும்னு சேவ் மிஸ் எடுத்து கொடுத்து சேவ் பண்ணி கொடுப்போம். அவ்வளவுதான், வேற எதுவும் பண்ண முடியாது. ஐயோவா அவள்தான் பண்ண முடியும். இந்த ரேசர் இருக்கு எடுத்து பண்ணிக்கோன்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. திரும்ப செட் ஆகி திரும்ப வரனா எத்தனை வருஷம் ஓடணும்னு தெரியாது. பாத்துக்கோங்க, சிலபஸ்ல நீங்க வந்து ஆராய்ச்சியில பண்ணக்கூடாது. என்ன சொல்லி கொடுத்தோ அதை செஞ்சிருங்க. பெண்களுக்கு இந்த 14 ஆசனங்கள்ல ஒரு இடத்துல சிலபஸ் மாறும், அதனால கவனமா செய்யணும். குருமார்களோட வழிகாட்டுதல் இல்லாம யாரும் யோகாசனங்களை பழகி ஆபத்தை விலை கொடுத்து வாங்க வேண்டாம். இன்னொரு விஷயம், நீங்க வேற யாரோட விஷயத்துக்கு தலையிடாதீங்க. இப்போ இங்க இருக்கீங்க, சிலருக்கு பிபி இருக்கும், சுகர் இருக்கும், சில நோய்கள்லாம் இருக்கிற பிரச்சனை இருக்கும். நான் என்ன சொல்லுவேன், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஆசனம் செய்யாதீங்கன்னு சொல்லுவேன். செய்ய வேணான்றவங்க செய்யாதீங்க. 2 ஆசனம் செய்ய வேண்டிய சந்தர்ப்பம் 2 மட்டும் செய்யுங்க. 4 தான் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு, 4 மட்டும் செய்யுங்க. 14 செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு, 14 செய்யுங்க. இந்த 14 செய்யறவங்க என்ன பண்ணாங்க, வாயை வச்சு சும்மா இல்லாம 2 செய்யணும் போயிட்டு வந்து 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 சும்மா வளர்ந்து போறேன். நாம எல்லா ஆசனமும் செய்யறேன், வீட்டுக்கு செய்ய சொல்லிடுறேன். அதெல்லாம் வந்து இல்லை, செய், எல்லாம் பாத்துக்கலாம். இதுக்கு பேர் தான் மேல மாட்டு நக்கர மாடு கெடுக்குதுன்னு பேருது. இந்த மாதிரி வேலைலாம் பண்ணக்கூடாது. உங்க பிரச்சனை உங்களை மட்டும் பாருங்க. அதே மாதிரி கணவன் மனைவி வந்தீங்கன்னா உங்க மனைவியோட விஷயம் என்கிட்ட விட்டுருக்கு, நான் பாத்துக்கிறேன். எப்ப பார்த்தாலும் மனைவியோட விஷயத்தை கொண்டு வந்து இதெல்லாம் கேட்காதீங்க. அவங்கள தனியா அழுகா விடுங்க. வீட்டுக்காரங்க தனியா அவங்க அழுகா விடுங்க. அவராச்சு நானாச்சு, அவங்களாச்சு நானாச்சு, இப்படிதான் இருக்கணும். அவங்கள கொண்டு வந்து பேசி சொல்லி செய்ய மாட்டேங்கிறாங்க, அதை பண்ண மாட்டேங்க, இதெல்லாம் வேண்டாம். தனியா அழுக்கா விட்டு யோகா பொறுத்த வரைக்கும் அதான் நல்லது உங்களுக்கு. நீங்க நோண்டீங்கன்னா செய்ய மாட்டாங்க. அந்த லேடிஸோட விஷயம் பாருங்க, தப்பா இருக்கக்கூடாது. இந்த லேடிஸ சமாளிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பா சொல்றேன், கரையில விட முடியாது. ஒரு விஷயத்த சொன்னா டக்கு 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 டக்குன்னு மாட்டிங் போகுது ஜென்ஸ். ஒரு விஷயம் சொல்லி செய்யின்னு சொன்னா தலைமையா தண்டிச்சா நடக்காது. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? இதான் லேடிஸ். ஏன் தெரியுமா? அந்த 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 மன அமைப்பு அந்த மாதிரி. ஆண்களை உடனே கன்வெர்ட் பண்ணலாம், மாத்த முடியும். லேடிஸ மாத்த முடியாது. ஆனா மாத்திக்கினாங்கன்னா அதையும் மாற மாட்டாங்க. இது ஒரு பிளஸ். இப்ப யோகா கத்துக்க வந்திருக்கீங்கல்ல, இந்த 2 பேர்ல யார் தெரியுமா ரொம்ப கரெக்டா செலுத்திட்டு போவாங்க? அது நீங்க பாத்துங்க. லேடிஸ யோகா செய்ய வச்சு பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வர்றதுங்கிறது மிகப்பெரிய சவால். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா ஜென்ஸ் ரொம்ப ஆர்வப்பாளராக இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆர்வமா கத்துப்பாங்க, பிராக்டிஸா பண்ணுவாங்க. எல்லாம் கொஞ்சம் நல்லா கத்துக்க என்ன பண்ண தெரியுமா, விட்டுருவாங்க. இதுதான் ஜென்ஸ் கிட்ட ஒரு பெரிய மைனஸ். ஆர்வம் அதிகமா இருக்கும், ஆனா கத்துக்குன்னு லூசா விட்டுருவாங்க. இங்க என்ன பிரச்சனைனா, இவங்களை செய்ய வைக்கிறதுக்கு படுற பாடு இருக்கு பாருங்க, ரொம்ப கொடுமையா இருக்கும். ஆனா அதுல இருக்கிற உண்மையை சொல்லி புரிய வச்சு செய்ய வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, புடிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான், அதுல இருந்து இறங்க மாட்டாங்க. இதுதான் லேடிஸ் ஜென்ஸுங்கிற ஒரு வித்தியாசம். உண்மைதான் நான் சொல்றது. அதுல 2 பேர்ல யார் வந்து யோகால வந்து டெவலப் பண்ணி சீக்கிரமா கத்துக்க போறீங்கிறது நீங்க பாத்துக்கோங்க, சரியா? அந்த ஆசனங்கள் விஷயம் சொல்லும் போது அந்த சிலபஸ் கரெக்டா பாத்துக்கோங்க. 14 சிங்கக்குட்டி தான். உங்களுக்கு வந்து பன்னிக்குட்டி சிங்கக்குட்டின்னு 2 விஷயம் இருக்கு. பன்னிக்குட்டினா என்ன தெரியுமா? வச்சன்னு செய்யறதுக்கு பேர் தான் பன்னிக்குட்டி. இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன 14 தான் ரொம்ப கம்மியா இருக்கு, ஒரு 40 ஆசனம் 50 ஆசனம் எதிர்பார்த்தேன், நீங்க வெறும் 14 தான் சொல்லி தரீங்க. அங்க ஒரு யோகா போனேன், நான் வந்து காஞ்சிபுரம் போனேன், திண்டிவனம் போனேன், விழுப்புரம் போனேன், சென்னை, அங்கெல்லாம் வந்து 40 ஆசனம் 50 சொல்லி தராங்க, நீங்க வெறும் 14 அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் நிறைய கொடுத்தாங்க நல்லா நினைச்சுக்கிறீங்க. அப்படி கிடையாது. இப்ப 1 லட்சம் ரூபாய 2000 நோட்டா உங்களை கொடுத்தா ஈஸியா எடுத்து போயிருவோம். அதே ஒரு காயினா கொடுத்தா 1 லட்சம் ரூபாய் என்ன பண்ணுவீங்க? 4 மாட்டு வண்டி விஷயம் தூக்கி போகணும். இது எது உங்களுக்கு இதுல
அழகா 2000 கட்டு 2 கட்டு எடுத்து பாயில சொல்லணுமா, போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுதான் பெஸ்ட். அந்த மாதிரி இருக்கிறது யோகா. புரியுதா? 14 ஆசனம் சிங்கக்குட்டி மாதிரி வச்ச 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 வச்சு யோகா பண்ணினா பன்னிக்குட்டி மாதிரி. இப்ப பன்னி வந்து குட்டி போச்சுன்னா ஒரு நாடிக்கு ஒரு டசன் போடுன்னு சொல்லுவாங்க. ஒரு 2 லைன் போதுல்ல, நாடி 2 நாடி, ஒரு நாடிக்கு குட்டி போட்டா 12 குட்டி போடுமா. அப்ப 2 நாடி போட்டா 24 குட்டி போடும். சிங்கம் குட்டி போடும். அது குட்டி போடுச்சுன்னா 1 தான் போடும், இல்ல 2 போடும். ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். அதிசயம்னா 3, இதுக்கு மேல போடாது. பொதுவாக 1 தான் போடும், இல்ல 2 போடும். அதிசயம்னா 3 போடும். இப்ப பாருங்க, அந்த சிங்கமும் பன்னியும் சேர்ந்து போது சிங்கம் தான், பன்னி தான். சிங்கம், அந்த தாய் சிங்கம் அப்படி வந்து நிக்கும், பின்னாடியே வந்து அந்த குட்டி சிங்க குட்டி வந்து அப்படி பக்கத்துல இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படி அப்படி பார்க்கும். லயன் கிங் அப்படின்னு ஒரு படம் அந்த படத்துல காட்டும். அது பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். சிங்கனானமா. பன்னி பாருங்க, பன்னி ஓடும்போது பாத்துருக்கீங்களா? அந்த வால் பின்னாடி தான் பார்க்கணும், முன்னாடி பார்க்க கூடாது. மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கும். அது நடந்து போகும்போது ஓடும் போது பின்னாடி பார்க்கணும். அது பின்னாடி பார்த்தா அந்த வால் அப்படி ஆட்டினே என்ன பண்ணும், அது வேகமா ஓடும்போது பாருங்க, அதை சைக்குதா, நல்லா இருக்குதா? ஆனா அது பன்னி குட்டி பாருங்க, குட்டியா இருந்து ஓடும்போது பார்த்தா அழகா இருக்கும். அந்த பன்னி குட்டியை எடுத்து கொஞ்சம் போகும், அவ்வளவு அழகா இருக்கும். அது கொஞ்சம் பெருசானாதான் அசிங்கமா இருக்கும். இப்ப உங்களுக்கு பன்னி குட்டி வேணுமா, சிங்கக்குட்டி வேணும்? சிங்கக்குட்டி தானே வேணும், இல்ல பன்னி குட்டி வேணும் சொல்லுங்க. 50 ஆசனம் சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி 50 ஆசனம் எப்போ வெளில வருது? ரூம்ல போய் செஞ்சுட்டாரு 5 மணி நேரம் அவன் வெளில வருது. 20 நிமிஷம் தான், இல்ல 40 நிமிஷம், 40 நிமிஷம் வெளில வரும் யோகா முடிச்சுட்டு. 30ல இருந்து 40, 2 மணி நேரத்துக்கு உள்ள உட்காந்துருந்தா என்ன ஆகும்? மாநில திட்ட ஆரம்பிச்சுவாங்க. போறா, எவ்வளவு யோகா போனான், கத்து வந்துட்டு ஒரு ரூம்ல பூத்துக்கிறா, 2 மணி நேரம் வீடு எடுக்கிறான். தேவையாது, கீச்சது போதும் யோகா, வெளில வரல. ஏதோ 10 நிமிஷம் செஞ்சு வெளில வந்தா எப்படி இருக்கும்? யோகா மேல பழி வந்துடும். அதான் வந்து அரை மணி நேரம் அதுக்கு மேல செய்யக்கூடாது. ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகிறவங்க என்ன பண்ணுவாங்க? இப்ப நான் எத்தனை ஆசை தெரியுமா செய்யறேன்? உங்களுக்கு 10 சொல்லி தரேன். நான் செய்யறது 2 தான், 2 தான் செய்யணும். அதுக்கே இப்படி எக்ஸ்பர்ட் ஆக 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 என்ன பண்ணணும், குறையும் யோகா. ஒரு ஆசனம் செஞ்சாலும் போயிடுச்சு முடியும் தெரியுமா? ஒரே ஒரு ஆசனம். இப்ப சொல்லி தர மாட்டேன், லாஸ்டா தான். அதை மட்டும் சொல்லி கொடுத்து நான் போயிடுச்சுன்னு கேட்காதீங்க, லாஸ்டா சொல்லி தருவாங்க. 1 செஞ்சாலே போதும், அதுவே போதும். சர்வலோக நிவாரணி எல்லா நோயும் அருமருந்து. அதான் லாஸ்டா வர்றது. 14 போதும். அந்த 14 சிலபஸை கரெக்டா பண்ணிக்கோங்க. சரியா? ரைட். இதுல ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் இல்லாம அதை கரெக்டா பண்ணிக்கோங்க. இதுல மத்தவங்க விஷயம் தலையிடாதீங்க. உங்களுக்கு 2 தான், 4 தான், 14 இதை பாத்துக்கோங்க. சரியா? இவ்வளவுதான் இது வரைக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லியாச்சு. இப்ப ஆசனத்துக்குள்ள போயிடலாம். போறதுக்கு முன்னாடி நீங்க வெளில போயிட்டு பிரேக் போயிட்டு வாங்க. ஆசனம் சொல்லி கொடுத்துட்டு பிராக்டிஸ் கொடுத்து அனுப்பிச்சு பிரேக் போயிட்டு வாங்க. ஏன்னா கை தட்டுறது எல்லாம் வந்தாச்சா? ஓகே. இன்னும் யாராவது வரணுமா? இது மாதிரி விளக்கமா சொல்லி புரிய வச்சாதான் புரிஞ்சுக்கிட்டு செய்ய முடியும், இல்ல செய்ய முடியாது. இப்ப இது இந்த மாதிரி போலாமா, இல்ல டைரக்டா விசிரிக்க போயிடலாம்? விளக்க சொல்லி புரிய வச்சு செஞ்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன், இல்ல டைரக்டா பயிற்சிக்க போயிடலாம்? இப்ப இது புரியுதா உங்களுக்கு? இது பிடிச்சிருக்கா? அதான் கேக்குறேன். ஏன்னா சில ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுவாங்க. இந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்னா வீட்டுக்கு ஓடி போயிடுன்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் கிடையாது, வேஸ்ட். எல்லாம் விளக்கமா விரிவா ஆழமா தெளிவா சொல்லி ஒவ்வொருத்தையும் நுணுக்கம் சொல்லிப்பாங்க. இது வந்து யோகா. யோகாங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட், ட்ரை சப்ஜெக்ட், காம்ப்ளிகேட் சப்ஜெக்ட். அத வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி பேசணும், புரிய வைக்கணும். புரிய வச்சு எதுவுமே எழுத படிக்க தெரியாதவங்களையும் புரிய வச்சு செய்ய வச்சு ரிசல்ட் காமிச்சாங்க. அதான் யோகா. ஸ்கூல் மாதிரி பார்க்கற மாதிரி 10 பேர் 35 பேர்ல 10 பேர் தான் படிப்பான், மீதி சரியா படிக்க மாட்டான்னா அந்த மாதிரி கிடையாது. நீங்க 35னா 35 பாஸ் ஆகும், 100க்கு 100. இதுதான் குருகுல கல்வி. அதனால விரிவா விளக்கமா கொண்டு போனா நல்லா இருக்கும். இல்ல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எனக்கு முடிங்க, நீங்க பேசல ரொம்ப பேசுற மாதிரி இருக்குன்னு சில சொல்லுவாங்க. அதுதான் அப்படிலாம் ஒண்ணும் இல்லைல்ல, விளக்கமா கொண்டு போலாம்ல. ரைட், ஓகே.
ஏன்னா அதான் ரொம்ப முக்கியம். நான் பாட்டுன்னு கேட்டுக்கின்னு நான் பாட்டு பேசிட்டு ரொம்ப பேச நினைச்சா போச்சு, அவ்வளவுதான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கேரக்டர்ஸ் மனிதர்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம், அதுக்காக கேட்டுக்கிறேன். சரி, இப்ப அந்த விஷயம் எல்லாம் சொன்னதெல்லாம் புரியுதா? ஆசனங்கள் எப்படி செய்யணும், எத்தனை ஆசனம் நம்ம கத்துக்க போறோம், யார் யார் எதை செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க, மீறி யாரும் செஞ்சுக்கிட்டு பொம்பளை மாட்டிக்காதீங்க. இந்த பிபி இருக்கிறவங்க, தீவிரமான அல்சர் இருக்கிறவங்க தூங்காதீங்க, கவனிங்க. பிபி இருக்கிறவங்க, தீவிரமான அல்சர் இருக்கிறவங்க, மேஜரா ஹார்ட் பிரச்சனை இருக்கும், அதாவது அந்த சர்ஜரி பண்ணிருக்குது, ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிருக்குது, பேஸ் மேக்கர் வச்சிருக்குது, அப்புறம் வந்து ஸ்டண்ட் வச்சுக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மேஜரா ரொம்ப கிரிட்டிக்கலான ஆபரேஷன் பண்ணவங்க, ஹெர்னியா குடல் இறக்க நோய் இருக்கிறவங்க, ஓவரா பேக் பெயின் அதிகமா இருக்கிறவங்க, சும்மா லைட்டா இருந்தா பரவாயில்ல, ஹெவி பேக் பெயின், என்னால எதுவுமே பண்ண முடியாது, மூவ்மெண்டே கொடுக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு பேக் பெயின் இருக்கிறவங்களாம் என்னை கேட்டுட்டு தான் செய்யணும். என்ன கேட்டுக்கணும், குருஜி நான் செய்யலாமா, அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுக்கணும். என்ன ஸ்பெஷல் கேர் எடுக்கணும் அவங்க கிட்ட. நார்மலா இருக்கிறவங்க செஞ்சு 16 ஆசனம் செய்யணுன்றவங்க செஞ்சுக்கோங்க. இவங்க இதுதான் செய்யணும், இதெல்லாம் செய்ய வேணாம்னு சொல்றவங்க என்ன கேட்டு, ஏன்னா நான் எல்லாரையும் மைண்ட்ல வச்சுக்க முடியாது. அப்படி நான் மைண்ட்ல நான் போனேன்னா முதல்ல உங்க அப்ளிகேஷன் நான் கையில கொடுத்து உங்க டேட்டாஸ் எல்லாம் நான் எடுத்து அதுக்கப்புறம் என்னோட மைண்ட்ல நான் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் கேர் ஒவ்வொரு முகத்தையும் பார்த்து யாருக்கு என்னென்ன பிரச்சனை பார்த்து பேசணும். அதனால வந்து பிரச்சனை இருக்கிறவங்க என்ன கேட்டுக்கோங்க, நார்மலா இருக்கிறவங்க மூவ் பண்ணுங்க. சரி, அப்படியே செஞ்சுட்டே வாங்க. தீவிரமான அல்சர், அதிகப்படியான கழுத்து வலி, முதுகு வலி, அடி முதுகு வலி, நகரவே முடியாதுமா, முடி முள்ளடி அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க, ஹார்ட்ல மேஜரா ஆபரேஷன் பண்ணவங்க, குடல் இறக்க நோய் இருக்கிறவங்க, கர்ப்பப்பை அடி இறங்கி போனவங்க, அப்புறம் காதுல சீழ் வரவங்க, மூளையில மண்டையில ஏதாவது மேஜரா அடிபட்டு, சொல்றது புரியல, மண்டையில ஏதாவது அடிபட்டு இந்த ஷார்ட் டைம் மெமரின்னு சொல்லுவாங்க, அப்படி நிப்பாங்க, ஒரு 10 செகண்ட் அப்படி நிப்பாங்க, ஒரு நிமிஷம் எதுவுமே வேலை செய்யாது. அது மாதிரி ஆள்லாம் வந்து சரியாயிட்ட பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா என்னை கேட்டுட்டு தான் செய்யணும், இதை செய்யலாமா வேணாமா, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுன்னு செய்யணும். பிபி அதிகமா இருக்கிறவங்க கேட்டுக்கோங்க, பிபி இருந்தாலும் கேட்டுதான் செய்யணும். பிபி இருக்கிறவங்க தொடவே கூட ஆசை தொட்டிங்க, பிபி கை தூங்க, பிபி இருக்கிறவங்க யோகாசனம் தொட்டிங்க, திடீர்னு பிபி ரைஸ் ஆயிட்டு கோமாம் கிளம்பி போயிடும். பிபி எவ்வளவு இருக்கு உங்களுக்கு? எவ்வளவு இருக்கு? 150யா? சரி, ரைட், ஓகே. உங்களுக்கு எவ்வளவு இருக்கு பிபி? 130யா? மாத்திரை போடுறீங்களா? சரி, ரைட். இப்ப நார்மல் பிபி எவ்வளவு இருக்கும் தெரியுமா? 120/80 இது நார்மல் பிபி. சரியா? லோ பிபிங்கிறது 90/60. லோ பிபினா 90/60. சிஸ்டாலிக் டைஸ்டாலிக், சுருங்குதல் 90, விரிதல் 60. அந்த மாதிரி லோவா இருக்குன்னா லோ பிபி. லோ பிபி இருக்கும் செய்யலாம், அவ்வளவு பிரச்சனை கிடையாது. ஹைப்பர் டென்ஷன் ஹை பிபி இருக்கிறவங்க செய்யக்கூடாது. இப்ப நார்மல் பிபினா 120/80 இது நார்மல். 120க்கு மேல 130, 140 அப்படிலாம் போகுதுன்னா பிபி இருக்குன்னு அர்த்தம். அவங்க என்ன கேட்டுக்கணும். நீங்க என்ன கேட்காம 150 வந்து போகுது, நான் சொல்றத செய்யுங்க, வேற எதுவும் பண்ண வேண்டாம். நீங்க எல்லாம் வந்து டைரக்டா இப்படி வராம ரிவர்ஸ்ல வரணும். பிபி இருக்கிறவங்க வேற ஒரு யூட்டர்னை போட்டு உள்ள நுழையணும். நீங்க டைரக்டா உள்ள வந்தீங்கன்னா தூக்கின்னு போயிடும் பிபி, திடீர்னு கோமா தள்ளி போயிடும். அதை பார்த்து பிபி இருக்கிறவங்க என்ன கேட்டுக்கோங்க, செய்யக்கூடாது. நான் எதை செய்ய சொல்லணும் அதை மட்டும் செய்யுங்க, வேற எதுவும் தொடாதீங்க. 1 மாசம் 2 மாசம் ஆகும், நம்மளுக்கு 1 வருஷம் டைம் இருக்குல்ல. அதனால ஒன்னும் நம்மளுக்கு நோய் தான் சரியாகணுமே கண்டி அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிட்டு பிரச்சனை ஆகி விட்டுறாதீங்க. பிபி இருக்கிறவங்க தொடாதீங்க, அல்சர் இருக்கிறவங்க தொடக்கூடாது. இதோட கம்மியானவங்க வந்து சரியா இருக்கிறாங்க, அது பார்க்கலாம். 3% இருக்கிறவங்க வந்து சரியா போயிருக்கிறாங்க, நீ 5 தான் இருக்கா உங்களுக்கு, பார்த்துக்கலாம். பிளட் ஏறுறதுக்கு எல்லாத்துக்குமே சொல்லி தரோம், ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு கோர்ஸா ஏதாவது வேணும்னா அது தனியா நம்ம தனி சிலபஸா வச்சு பண்றோம். மேடம்க்கெல்லாம் வந்து 21 நாள் கோர்ஸ் 2 முறை எடுக்க சொன்னேன். 2 முறை 21 days டயட் ப்ரோக்ராம் கோர்ஸ். மேடம் 15 கிலோ குறைச்சாங்க 2 மாசத்துல. வெறும் ஃப்ரூட்ஸ் தான், சோறே காட்டல. சூப்பரா 15 நாள் 2 மாசம் பண்ணலாம்.
15 கிலோ. அதெல்லாம் தனி கோர்ஸ், இதுக்கும் அதுக்கும் யோகாவுக்கு சம்பந்தம் கிடையாது. அது தனி விஷயம். அது நீங்க சிலபஸா தனியா வந்து கத்துக்க வேண்டியதுதான். சரியா? அதை பார்த்துங்க. இப்ப சொன்னதெல்லாம் புரியலையா? பிபி இருக்கிறவங்க ஆசனம் செய்யக்கூடாது. எதை செய்ய சொன்னா அதை மட்டும் செய்யுங்க, மத்தெல்லாம் செய்யாதீங்க. ஒரு 2 ஆசனம் தான் செய்யற மாதிரி இருக்கும், 2 இல்ல 3 தான் செய்யற மாதிரி இருக்கும். மீதெல்லாம் தொடக்கூடாது. 2 மாசம் ஆகும். 2 மாசம் அது அந்த பிபி எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி வந்து செட்டில் ஆகி ஒரு இடத்துல நிற்கும். ஸ்டெடியா நார்மலா வந்து நிற்கும். அதுக்கப்புறம் எனக்கு இப்ப நார்மலா இருக்க மாதிரி இருக்கு குறிச்சி, நான் அடுத்தது ஏதாவது செய்யட்டுமா அப்படின்னு என்ன கேட்டுங்கன்னு அடுத்த 2 ஆசனம் அப்படி கொண்டு போயிட்டு ஒரு 6 மாசத்துல 5 மாசம் 6 மாசத்துல எல்லா ஆசனம் செய்யற மாதிரி ஆயிடும். எனக்கு 2 தான் செய்ய சொல்றாங்க, எனக்கு செய்யவே வேணாம்னு சொல்றாங்க, எனக்கு அதுக்குள்ள மனசு விட்டுருது. சொல்றது புரியுதா? 14 ஆசனம் செய்யறது இன்ட்ரெஸ்டா செஞ்சுன்னு இருப்பாரு. 2 ஆசனம் செய்ய சொல்றாங்க, இல்ல செய்ய வேணாம்னு சொல்றாங்கன்னு மனசு விட்டுருவாரு. நான் பணம் கட்டி உள்ள வந்து சும்மா உட்காந்து போல நாலேஜ் கேதர் பண்ணி என் பிரச்சனை என்ன இருக்கு, அதுக்கு நான் என்ன செய்யணும்னு நாலேஜ் டேக்கல் பண்ணி போய் சரி பண்ணிக்கணும். அவசரப்படக்கூடாது. புரியுதா? அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்ப இந்த 14 ஆசனத்துல இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய போற ஆசனம் என்ன? விளக்கெல்லாம் கொடுத்தாச்சு. முதல் ஆசனம், 14 ஆசனங்கள்ல நம்ம முதல்ல செய்ய போற ஆசனம் உத்தான பாதாசனம் அப்படின்னு பேரு. என்ன பேரு? ஆமா, உத்தான பாதாசனம். இதுதான் முதல் ஆசனம். இது யார் செய்யணும், யார் செய்யக்கூடாது? 2 ஆசனம் மட்டும் சொல்லித்தரேன். 2 போகும். ஏன்னா மொத்தமா கொடுத்துட்டா தாங்க மாட்டீங்க. வெயில்ல கொப்பளம் விழுந்துரும், பிரச்சனை ஆயிடும். 6 மணிக்கெல்லாம் முடிச்சிருங்க சொல்லிட்டு நான். தண்ணி நிறைய குடிங்க, 2 வேளை குடிங்க சொல்லியாச்சு. நீராகாரம், மோர், கூழ், இளநீர். வெள்ள தலை கட்டாதீங்க, வெயில்ல தலை கட்டாதீங்க. அப்படி போறாம இருந்தா ஒயிட் ட்ரெஸ் அந்த மாதிரி போட்டுங்க, வெள்ளை கொடை வச்சுக்கோங்க, இதா பண்ணிக்கோங்க. முதல் ஆசனம் உத்தான பாசனம். இது வந்து யார் செய்யக்கூடாது? பிபி, ஹை பிபி இருக்கிறவங்க தொடாதீங்க. அல்சர், தீவிரமான அல்சர் தொடாதீங்க. அடிமுதுகு பயங்கரமான பெயின் இருக்கு, கழுத்து வலி, முதுகு வலி, அடிமுதுகு வலி ரொம்ப சிவியரா இருக்குன்னா தொடாதீங்க. குடல் இறக்க நோய் அந்த மாதிரி இருக்குன்னா தொடாதீங்க. அடி இறங்கி இருக்கு, கர்ப்பப்பை அடி இறங்கி போச்சு, செய்யாதீங்க. ஹார்ட்ல மேஜரா ஆபரேஷன் பண்ணிருக்கேன், ஸ்டண்ட் வச்சிருக்கேன், ஏதோ பண்ணிருக்கேன், செய்யாதீங்க. மூளையில ஏதாவது பெரிய ஆபரேஷன் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னா செய்ய வேண்டாம். அப்படி பண்ணிருந்தா என்ன கேட்டுக்கோங்க. இப்போ நீங்க என்ன ஆபரேஷன் சிசேரியன் பண்ணி எடுத்துறீங்க, இது எவ்வளவு வருஷம் ஆகுது? 1 இயர் கம்ப்ளீட். 6 மாசத்துக்கு மேல ஆகி போச்சுன்னா செய்யலாம். 6 மாசத்துக்குள்ளனா அந்த ஸ்டிச்சிங் வந்து சரியா கோடி இருக்காது. அப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு, அப்போ நீங்க செய்யலாம். இப்ப அல்சர் இருக்கவங்க, பிபி இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் யாரும் கை தூக்குங்க, தொடக்கூடாது. இந்த ஆசனம் தொடக்கூடாது. பிபி, அல்சர். ஆமா, 150 ஹை சார். சார் யோகா என்ன தெரியுமா பண்ணணும்? நீங்க டேப்லெட் எடுக்காம இருக்கிறது ஒரு விதத்துல நல்லதா இருந்தாலும் ஒரு விதத்துல டேஞ்சர். திடீர்னு தள்ளும். பிபிக்கு மாத்திரை எல்லாம் கிடையாது, தெரியலையா? பிபின்னு இல்ல, எந்த நோய்க்கும் மருந்து கிடையாது. தெரியுமா அந்த உண்மை? அந்த உண்மை தெரியுமா தெரியாதா? எந்த நோய்க்குமே மருந்து கிடையாது. அப்ப மருந்துங்கிற பேர்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறது எதிர்காலத்துல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எந்த நோய்க்கும் மருந்து கிடையாது. உணவே மருந்து, மருந்தே உணவு, அவ்வளவுதான். உங்க கையை கால வச்சுக்கிட்டு உங்க உடம்புல ஒரு மருந்து எடுத்துக்கிட்டு நீங்களே சரி பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏதோ முடியல ரொம்ப, இப்ப நான் பயிற்சி எடுக்கிறேன், பயிற்சி கொடுத்துருக்கிறேன். இப்ப திடீர்னு எனக்கு ஹெட்டேக் வந்துச்சு, நான் என்ன பண்ணுவோம்? தலைவலி பயங்கரமா இருக்கு, நான் இப்ப கிளாஸ் பேசணும், பேசினாதான் உங்களுக்கு நான் கிளாஸ் நடத்தி முடிச்சுட்டு போக முடியும். என்ன பண்ண முடியும்? எமர்ஜென்சிக்கு தொலைஞ்சு போகுதுன்னு ஒண்ணு எடுத்து போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். வராம இருக்குது என்ன புரிதுதான் நான் சொன்னேன், மாத்தெல்லாம் போட மாட்டேன், புரிதுதான் சொல்லுங்க. நான் எமர்ஜென்சி முடியல ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னா எடுத்துக்கலாம். அது பெயின் கில்லர் தான், எந்த நோயும் சரி பண்ணாது, பெயின் கில்லர் தான் எல்லாமே. புரியுதுங்களா? எமர்ஜென்சிக்கு எடுத்துக்கலாம். ஆனா அது வராம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணா, இது ஏன் வந்துச்சு, அதுக்கான ரீசன் தெரிஞ்சு அதை கிளியர் பண்ணிடணும். கிளியர் பண்ணிட்டா வராது. எரியுத புடிக்கிட்டா கொதிக்கிட்டு அடங்கிடும், அவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப எங்க எரியுது அப்படின்னா அதை புடிக்கிடும், இவ்வளவுதான். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தனிக்கும் வாய் நாடி வாய் பச்சை. நோய்க்கான காரணம் என்ன, அது எங்க வேறு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை புடிக்கிட்டா வேலை முடிஞ்சது இல்ல. அப்படிதான் சரி பண்ணுமே ஒழிய நோய்களுக்கு மருந்து கிடையவே கிடையாது. அப்படி வேணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா சப்போர்ட்டா உணவே மருந்து, மருந்தே உணவு.
அப்போ ஆயுர்வேதா அதான் பெஸ்ட். ஆயுர்வேதா பெஸ்ட். ஒரு சப்போர்ட் தான் எடுத்துக்கலாம். அது உணவே மருந்து, மருந்தே உணவு, அந்த மாதிரி கான்செப்ட் இருக்கு. சிலர் சித்தாவோட ஒத்துக்காது, கிட்னி ப்ராப்ளம் வரும். சித்தாவோட ஒத்துக்காது சிலர்லாம். அதுல லேகியம் அதுன்னு வரும். மூலிகைன்னா பிரச்சனை கிடையாது. இப்ப கீரை, முருங்கீரை உங்களுக்கு ஏதாவது நோய் பண்ணுமா? கருவேப்பிலை, கொத்தமல்லி ஏதாவது நோயை உண்டு பண்ணுமா? அந்த கரிசலாங்கண்ணி ஏதாவது நம்ம பிரச்சனை பண்ணுமா? அந்த மாதிரி தான். அதான் ஆயுர்வேதா. ஆயுர்வேதா பெஸ்ட். சரி, ரைட். இப்ப அந்த சொன்னவங்க எல்லாம் இந்த ஆசனம் செய்ய வேண்டாம், மீதி எல்லாருமே செய்யலாம். சரியா? பா ராஜா பாருங்க, இப்ரைசிங் பாடி ரைசிங் செஞ்சுட்டு தான் செய்யணும். எப்பயுமே பிக்சட். அது இப்ரைசிங் பாடி ரைசிங் செய்யாம யோகாசனம் செய்யக்கூடாது. இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்ரைசிங் பாடி ரைசிங் செஞ்சாச்சு, பிரேயர் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் பிரேயர் பண்ணிடணும். சொன்னது ஞாபகம் இருக்கா? காலில் தண்ணி குடிக்கிறது, இங்க பிரஸ் பண்றது, அதெல்லாம் வேலை செய்தா? இங்க பிரஸ் பண்ண சொன்ன வேலை செய்தா? நல்லா வேலை செய்யும். போட்டு பிரஸ் பண்ண உடனே தானா கவுண்ட் வந்து விடும். இப்ரைசிங் பிரேயர் பண்ணிட்டு இப்ரைசிங் பாடி ரைசிங் ஓம் சொன்னாவோட போதும். நீங்க இந்த ஸ்லோகம்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. தெரியலனா, தெரிஞ்சிச்சுன்னா மெமரி ஆயிடுச்சுன்னா சொல்லிக்கோங்க. தெரியலனா ஏதோ சொன்னாரு, எப்படி சொல்றது, இது சாமி குத்தமாயிடுமா, தெய்வ குத்தமாயிடுமா, எதுவும் நடக்காது. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சது ஓம் சொல்லுங்க, வஜ்ராசனம் போட்டு பிரேயர் பண்ணிட்டு இப்ரைசிங் பாடி ரைசிங் பண்ணிட்டு யோகா ஆரம்பிச்சு. அதே மாதிரி வஜ்ராசனம் போட்டு பிரேயர் பண்ணிட்டு முடிச்சுட்டு தான் எழுந்துப்போம். பிரேயர் பண்ணிட்டு தான் முடிக்கணும். அதையும் பார்த்துக்கோங்க. முதல் ஆசனம் உத்தான பாதாசனம் அப்படி சொல்றோம். இத உந்தித பாதாசனம், உந்தான பாதாசனங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் பிரிச்சு வரும்போது உந்தி பாத ஆசனம் சொல்லுவோம். உந்தினா அடிவயிறு. இப்ப நம்ம என்ன பண்ணோம், அடிவயிறு பகுதியை தான் நம்ம வந்து, ஏன்னா ஒரு குழந்தை வந்து பிறந்து வருதுன்னா ஒரு கர்ப்பப்பை, ஆணுக்கு வந்து விந்துப்பை. அப்ப முதல்ல நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஜீவன் பிறந்து வர்றதுக்கான காரணமா இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணோம், யோகாவே ஆரம்பிக்கணும். சரியா? அப்ப முதல்ல என்ன பண்றோம், ஆணுக்கு விந்து பையும் பெண்களுக்கு கர்ப்பப்பையும் ஸ்டிமுலேட் பண்ற மாதிரி, ஆக்டிவேட் பண்ற மாதிரி இதை நம்ம என்ன பண்றோம், தூண்டிக்கிறோம். அந்த ஆனஸுக்கும் ஜனன உறுப்புக்கும் நடுவுல, அதாவது மலத்வாரத்துக்கும் ஜனன உறுப்புக்கும் பிறப்புறுப்பும் இடையில ஒரு வர்ம புள்ளி இருக்கு. அந்த வர்ம புள்ளிய மூலாதாரத்துக்கான ஒரு வர்ம புள்ளி இருக்கு. அந்த புள்ளிய இந்த ஆசனம் வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். அப்படி ஸ்டிமுலேட் பண்ணும்போது இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க சரியாயிட்டு வரும். பாத்துக்கோங்க, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தா சரியாயிட்டு வரும். ஆண்களுக்கு அந்த மொட்டிலிட்டி, அந்த விந்து அணுக்கள் துடிப்பா இல்ல, ஸ்பெர்ம் உற்பத்தி ஆகல, கவுண்டிங் இல்ல, இதெல்லாம் சரி பண்ணும். அடிவயிறு பகுதி ஜெனரலா சொன்னா அந்த வயிறு அடிவயிறு பகுதி வந்து கரையும். தொடை, இடுப்பு, அடிவயிறு எல்லாம் கரைஞ்சிடும். வயிறு ஸ்லிம் ஆயிடும், அதுல சந்தேகமே வேண்டாம். தொப்பெல்லாம் கரைஞ்சிடும். இது ஜெனரலா சொல்றது. கொஞ்சம் உள்ள டெப்தா போனா அந்த தலை கூத்திக்கிற விஷயம் ஒழுங்கா நடக்க ஆரம்பிக்கும். வயிறு வலி குறையும். பீரியட்ஸ் அப்போ வரக்கூடிய வயிறு வலி பாதிக்கு மேல குறைஞ்சிடும். சாதாரணமா இருக்கிற மாதிரி வயிறு வலி குறையும். அப்புறம் வந்து பீரியட்ஸ் வந்து ஒழுங்கா நடக்க ஆரம்பிக்கும். ஒயிட் சார்ட் போடுறது குறையும். கருமுட்டை வீரியமா வரது நடக்கும். இதெல்லாம் வந்து அந்த செக்ஸ் கிளாண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து என்ன பண்ணணும், ஸ்டிமுலேட் பண்ணி சரியான ஒரு இயக்கத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு ஆசனம். ஏன்னா அங்கதான் ஆரம்பிக்கிறது. கர்ப்பப்பையில் தான் வந்து குழந்தை பிறந்தோம், அங்கதான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஏன்னா ஆண்களுக்கு விந்து நீர் உற்பத்தி ஆகணும், ஸ்பெர்ம் கவுண்டிங் அதிகமாக இருக்கும், அந்த மொட்டிலிட்டி துடிப்பு வேகமா போறது, நீந்தி போறது, இதெல்லாம் வந்து தூண்டுற மாதிரி இந்த ஆசனம் வந்து அமையும். சரியா? முதல் ஆசனம் உத்தான பாதாசனம். இது எத்தனை முறை செய்யணும்? அப்ப ஹிப்ரைசிங் பாடி ரைசிங் செய்யும் போது நம்ம என்ன பண்ணோம், 5 முறை 10 செகண்ட் நம்ம செஞ்சோம். அது எனர்ஜிக்காக பண்றது. ஆசனங்கிறது இதுதான். இங்க தான் நம்ம ஆரம்பிப்போம். ஆசனங்களை எப்பயுமே புரிஞ்சுக்கோங்க, 2 முறை செய்யணும். இந்த ஆசனங்கள்னு சொல்லும் போது ஒரு விஷயம் நான் கடந்து போயிட்டேன் சொல்லாம. அந்த மல்லாந்து படுத்து, குப்பரை படுத்து, உட்காந்து, நின்று அப்படிலாம் சொன்னோம் இல்லையா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மல்லாந்து படுத்து செய்யக்கூடிய ஆசனங்கள் சுபைன் ஆசனாஸ், குப்புற படுத்து செய்யக்கூடிய ஆசனங்கள் புரோனாசனாஸ், அப்புறம் சிட்டிங் ஆசனாஸ், அப்புறம் ட்விஸ்டிங் ஆசனாஸ். ட்விஸ்டிங்னா உடம்பு முறிக்கு. ஸ்டாண்டிங் ஆசனாஸ் பாருங்க. மல்லாந்து படுத்து செய்யக்கூடிய ஆசனங்கள் சுபைன் ஆசனாஸ், குப்புற படுத்து செய்யக்கூடிய ஆசனங்கள் புரோனாசனாஸ், உட்கார்ந்து செய்யக்கூடிய ஆசனங்கள் சிட்டிங் ஆசனாஸ், நின்று கொண்டு செய்யக்கூடிய ஆசனங்கள் ஸ்டாண்டிங் ஆசனாஸ், அப்புறம் ட்விஸ்டிங் ஆசனாஸ். ட்விஸ்டிங்னா உடம்ப முறுக்கி செய்யக்கூடிய ஆசனங்கள்.
அதுக்கப்புறம் ஆப்போசிட் ஆசனாஸ். ஒரு ஆசனத்தை செஞ்சா அதுக்கு எதிரான ஆசனம் செஞ்சிடும். இந்த மாதிரி 6 ஸ்டெப் நான் சொன்னேன்னா, மலாந்து படுத்துக்கிறான், குப்புற படுத்துக்கிறான், அப்புறம் உட்காரான், நிக்கிறான், நடக்கிறான், ஓடுறான். இதான கான்செப்ட் மனிதனோட செயல்பாடு. அதே மாதிரி மல்லாந்து பட்டு செய்யக்கூடியது, குப்புற பட்டு செய்யக்கூடிய ஆசனங்கள், உட்காந்து செய்யக்கூடிய ஆசனங்கள், நின்று கொண்டு செய்யக்கூடிய ஆசனங்கள், உடலை முறுக்கி செய்யக்கூடிய ஆசனங்கள், ஒரு ஆசனத்துக்கு மாற்று ஆசனம். அந்த மாதிரி சிலபஸை கொண்டு போகணும். இதுல நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா, ஸ்டாண்டிங் ஆசனாஸை கட் பண்ணிட்டேன். ஏன் கட் பண்ணிட்டேன்னா, உங்களுக்கு 4 எக்ஸசைஸ் நான் சொல்லி தரப்போறேன் சொன்னேன்ல, அந்த 4 எக்ஸசைஸ்ல 2 எக்ஸசைஸ் ஸ்டாண்டிங்ல வரும், 2 எக்ஸசைஸ் வந்து படுத்துக்கிட்டு வரும். அப்ப ஸ்டாண்டிங் ஆசனாஸ் வந்து எக்ஸசைஸ் நம்ம கொடுத்துறதுனால நின்னுங்கன்னு செய்யக்கூடிய ஆசனம் நான் கட் பண்ணிட்டேன். அது வேண்டாம் நம்மளுக்கு. அதையும் சேர்த்தனா இன்னும் ஒரு 4 ஆசனம் எக்ஸ்ட்ரா போயிடும். அது வேண்டாம். நீங்க அந்த ஸ்டாண்டிங்ல செய்யக்கூடிய எக்ஸசைஸ்ல 4 பார்த்துக்கோங்க. 2 நின்று செய்யற மாதிரி இருக்கும், 2 படுத்து செய்யற மாதிரி இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. ஸ்டாண்டிங் ஆசனம் இதுல கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆசனம் மல்லாந்து. ஒரு குழந்தை பிறந்தவொடனே முதல் செய்யக்கூடிய செயல் மல்லாந்து படுத்துக்கிறது. எந்த ஜீவராசியும் மல்லாந்து படுக்காது. இந்த பாழா போன மனித ஜீவராசி மட்டும் மல்லாந்து படுத்து பாருங்க. எந்த ஜீவராசி மல்லாந்து படுத்து பாத்துருக்கீங்களா? யானை மல்லாந்து படுத்தா அப்படி இருக்கும், யோசனை பண்ணி பாருங்க. ஒரு நாய் வந்து மல்லாந்து படுத்து தூணா அப்படி இருக்கும், யோசனை பண்ணி பாருங்க. முதுகு தண்டு வந்து கீழே தரையில கட்டக்கூடிய ஒரே ஜீவராசி மனிதன் மட்டும்தான். அப்போ மல்லாந்து படுத்தா 6 மணி யோகா. அதான் கரெக்டான சிலபஸ். நின்று செய்யுது, உட்காந்து செய்யுது, அதெல்லாம் எடுத்தவொடனே அப்படி ஆரம்பிங்க. படுத்துதான் செய்யும். சரியா? அப்ப பாருங்க, எந்த திசையில தலை வச்சு போடணும் எல்லாம் விளக்க நான் சொல்லிட்டேன். ஆல்மோஸ்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியும். தெற்கு பக்கம் தலையை வச்சு வடக்கு பக்கம் கால் நீட்டி போடுது, அதெல்லாம் சயின்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்ப பாருங்க, இப்ப ரைசிங் பாடி செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் ஆசனம் செய்ய ஆரம்பிக்கும்போது 2 முறை செய்யும். யோகாசனங்களை 2 times 20 செகண்ட். மல்லாந்து படுத்து செய்யக்கூடிய ஆசனங்களை 20 எண்ணிக்கை இன்டு 2 times. இப்ரைசிங் பாடி ரைசிங் செய்யும் போது 10 செகண்ட் இன்டு 5 times. எல்லாருக்கும் புரிஞ்சது இல்லையா? அதுல போட்டு மாத்தி 3 முறை செஞ்சு 4 முறை செஞ்சு உடம்பு சூடாகி மோஷனே வராம போய் இதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி 4 முறை செய்யுது. இந்த வேலைலாம் பண்ணாதீங்க. 2 முறை தான் செய்யணும். 2 காலையை ஒன்னா சேர்க்கணும், கையை ஒன்னா சேர்த்துக்கணும். படுக்கும்போது சவாசனம் பண்ணணும். ஒவ்வொரு முறை சவாசனம் எப்படி பண்ண சொல்லிட்டேன். சவாசனம் பண்ணும்போது கைகளை 1 அடி பிரிச்சு வச்சுக்கணும், உடம்புல இருந்து 1 அடி பிரிச்சு வச்சுக்கணும், காலை வந்து 1 அடி 1 அடி பிரிச்சுக்கணும். உடம்பு ரொம்ப லூஸா இருக்கும், லேசியா இருக்கும். டைட்டா வரப்பா இருந்தீங்கன்னா அது சவாசனம் கிடையாது, ரிசல்ட் வராது. தூங்கும் போது எப்படி இருப்பீங்க, லேசா அப்படி விட்டுட்டு அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருந்து புருவ மத்திய கவனிச்சுட்டு கண்ணை மூடி அப்படியே படுத்துக்கணும், தூங்கக்கூடாது. அதுக்குதான் சவாசனம் பேரு. அதுதான் பிபி எல்லாம் கம்மி பண்ணும். இந்த பிபி இருக்கிறவங்க இதெல்லாம் நிறைய நேரம் போடணும். இந்த மாதிரி படுக்கிறதுனால நல்லா ரிலாக்ஸ் ஆகுது. இந்த டிப்ரெஷன் எல்லாம் குறையுது இல்லையா? தொடர்ந்து இந்த டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் குறைய எப்படி ஆயிடுவீங்க? ஒரு 10 நாள்ல 15 நாள்ல பிபி நல்லா குறைஞ்சிரும். 20 நாளோட குறைஞ்சிரும். சில டிப்ஸ் கூட சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணீங்க. மேக்ஸிமம் 1 மந்த்ல பிபி நல்லா குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் லைட்டா 2 ஆசனம், அப்புறம் 4 ஆசனம். ஒவ்வொரு மாசம் ஒரு முறை 2 சேர்த்துனே போயிட்டு ஒரு 3 மாசம் 4 மாசத்துல 14 ஆசனம் செய்யற மாதிரி ஆயிடும். உடம்பு நல்லா குறைஞ்சிரும். சரியா பாத்துக்கோங்க. முதல் ஆசனம் 2 காலை ஒன்னா சேர்க்குறீங்க. கையை கவுத்து வச்சு உடம்பு பக்கத்துல இடுப்பு பக்கத்துல நல்லா சேர்த்து வச்சுக்கிட்டு நல்லா கை கால்லாம் கிரிப்பா இருக்கணும். இப்பதான் சவாசனம் பண்ணும்போது தளர்வு, ஆசனம் செய்யும் போது ஸ்டிப்னஸ், அட்டென்ஷன் சொல்றோம் இல்லையா? ஒரு பொசிஷன் வந்துக்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரி கிரிப்பா வரணும். இதுல இந்த கால் 2க்கு என்ன பண்ணணும்? பூமியில இருந்து கவனிங்க. பூமியில இருந்து அந்த குழந்தை பாருங்க, பிறந்த குழந்தை காலை தான் தூக்கும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் காலை வந்து என்ன பண்ண நேரா தூக்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கட்சி என்ன பண்ணா 2 காலையும் மடக்கி வச்சு கட்டை வாயில வச்சு கட்சினோம். இதுதான் ஆசனம். பாத்துருங்க, இதுதான் ஆசனம். அதான் பண்ண போறீங்க. அந்த குழந்தை எப்படி 2 காலை தூக்குது, அதே பொசிஷன் தான். கால் முட்டி மடங்கக்கூடாது. இதுதான் கான்செப்ட். கால் முட்டி மடங்குதுன்னா உங்களுக்கு நீங்க செய்யற ஆசனம் வேலை செய்யாது. கால் முட்டி எக்காதோடு மடங்கக்கூடாது. அதே மாதிரி இந்த கால் வந்து இப்படி உதறது, ஷேக் ஆகுதுன்னா சொல்லலாம். அதெல்லாம் இல்ல, அதான் அது சங்கடப்பட மாட்டீங்கல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். எப்பயுமே நாங்க என்ன பண்ணுவோம்னா, யோகாசனங்கள் பயிற்சி நடக்கும். சில ஜென்ஸுக்கு தனியா, லேடிஸ் தனியா நடத்தும். அப்படி இருக்கும்போது அந்தரங்க விஷயம்லாம் நிறைய
வரும். கிளாஸ் பண்ணும்போது நிறைய விஷயம் சொல்லும்போது, ஏன்னா கர்ப்பப்பை தான் போகும். அப்படிலாம் சொல்லும்போது சில அந்தரங்க விஷயங்கள்லாம் வந்து எடுத்து வெளில விடும்போது எல்லாரையும் உட்கார வச்சுன்னு ஒன்னா உட்கார வச்சுன்னு சொல்றாரு, அசிங்கமா இருக்குதுன்னு நினைச்சிருவோம். அதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பு கிடையாது. ஒண்ணு தனித்தனியா பண்ணா தனித்தனியா பண்ணிடுற அடுத்த வாரத்துல இருந்து, இல்ல விடுங்க பரவாயில்ல ஒன்னா சேர்த்து கொண்டு போலாம், போங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னா ஒன்னா கொண்டு போலாம். எப்படி வேணும் உங்களுக்கு? கணமணியா வந்தீங்கன்னா தனித்தனியா வரணும். ஒன்னா கொண்டு போலாம். எல்லாம் ஒண்ணு இல்லை, நாங்க எல்லாம் மெச்சூர்ட் ஆயிட்டோம், பாத்துக்கலாம், விடுங்க, கண்டினியூ பண்ணுங்கன்னா கண்டினியூ பண்ணி கொண்டு போலாம். நீங்க தான் சொல்லணும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. எல்லாரும் ஒன்னா போலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் வெளிப்படையா பேசலாம் இல்ல, தடை இல்லாம ஒரு ஃப்ளோயிட்டா கொண்டு போலாம்ல. ரைட், ஓகே, பர்மிஷன் இஸ் கிராண்டட். கவனிங்க, இந்த கால் 2 காலம் வந்து நல்லா ஸ்டடியா நிக்கணும். கால் முட்டி மடங்கக்கூடாது. மடங்குச்சுன்னா உங்களுக்கு அந்த கர்ப்பப்பையோட விஷயம், ஆண்களுக்கு விந்து பையோட விஷயம் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி சரி பண்ற விஷயம் நடக்காது, சரியா வேலை செய்யாது. நீங்க எத்தனை வருஷம் செஞ்சாலும் இல்ல இந்த ஜென்மம் முழுக்க நீங்க காலம் மடங்கின்னு செஞ்சா வேலையே செய்யாது, கால பிரயோஜனமே கிடையாது. அப்போ கால் முட்டி மடங்கக்கூடாது, நல்லா ஸ்டிப்பா ஸ்கேல் மாதிரி நிக்கணும். இதுல என்ன நடக்கும் அப்படின்னா, சிலருக்கு வந்து கால் வந்து டைப் அடிக்கணும் சிரிக்கிறீங்க, அப்ப புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இப்படி டைப் அடிக்குது அப்படின்னா ஜென்ஸ், புரியுதா நான் சொல்றது என்னன்னு? இந்த மாதிரி கால் உதறது, அப்படியே ஆடுது, உதறது, நிக்கல அப்படின்னா இவர் ஏதோ சிலும சேலை பண்ணுகிறார். அப்ப கண்டுபிடிச்சிடலாம், தெரிஞ்சிடும். இங்க வண்டவாளம் தண்டவாளத்தை ஏறிடும், எதா பண்ணாலும் கண்டுபிடிச்சோம் தெரிஞ்சிடும். அதெல்லாம் பார்த்துக்கலாம். கால் உதறக்கூடாது, ஸ்டிப்பா நிக்கணும். சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த பாட்டு ஒண்ணு இல்லையா, மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசைன்னு ஒரு பாட்டு முத்து பண்றது, அந்த மாதிரி இந்த கால் என்ன பண்ணும், இவர் ஏதாவது தப்பான காரியம் செஞ்சிருந்தாருன்னா இந்த கால் என்ன பண்ணும், நிறுத்த முடியாம கீழே இறக்கு மண்ணு மேல வெய் நிறுத்தணும். விடக்கூடாது, இழுத்து பிடிச்சி நிறுத்தணும். இவர் என்ன பண்ணுவார், இழுத்து பிடிச்சி நிறுத்தும் போது இவரால முடியாது, உடனே என்ன பண்ணுவாரு, அனுமாரை கூப்பிடுவார் காலை நிறுத்த முடியாம. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்படி காலை வச்சுட்டு தூக்கின உடனே இங்க வந்துடும் அனுமாரை நீ கூப்பிடுறனாலே நீ என்ன பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணக்கூடாது. சாதாரணமா அசால்ட்டா காலத்தையும் நிறுத்தணும், அப்படியே ஸ்டடியா நிக்கணும். எவ்வளவு நேரம் நிக்கணும், 20 செகண்ட் நிறுத்தணும். காலம் 20 செகண்ட், 1 2 20 செகண்ட் கரெக்டா நிறுத்தணும். நிறுத்திட்டு பொறுமையா இறக்கி வச்சு, ரோபோட்டிக் மாதிரி பொத்துன்னு போட்டீங்கன்னா அடி முதல் தான் வலிக்கும். இப்ப இந்த கால் இப்படி இருக்கு இல்லையா, தானே ஹீல்ஸ், பொத்துன்னு இப்படி போட்டீங்கன்னு வச்சீங்கன்னா இழுத்து பிடி முடியாம நிறுத்த முடியாம பொத்துன்னு கீழே போடும். பொத்துன்னு கீழே போட்டோன்னா அடி முதல்ல ஸ்பார்க் அடிக்கும், இல்லைன்னா கழுத்துல அடிக்கும், சுருக்கு பிடிச்சிக்கும். அதெல்லாம் பண்ணக்கூடாது. 40 டிகிரி உத்தான பாதாசனம் நேம் வச்சு இல்லையா, 40 டிகிரி முதல் ஆசனம் 40 டிகிரி. அவ்வளவுதான், தூக்கி நிறுத்தணும். 20 செகண்ட் முடிச்சுட்டு பொறுமையா இறக்கி வச்சு, சரியா? ரைட், காலை ஒன்னா சேருங்க, கையை ஒன்னா சேர்த்துங்க, நல்லா கிரிப்பா வச்சுக்கோங்க. 40 டிகிரி தூக்கணும். அதுக்கு மேல தூக்குனீங்கனாலும் ஈஸியா இருக்கும், அது கீழே வச்சாலும் ஈஸியா இருக்கும். 40 டிகிரி நிறுத்தினீங்கன்னா புடிச்சு இழுக்கும், உடாது, அடி வயிறு வலிக்கும், ஒரு சுனாமே நடக்கும் வயிற்றுக்குள்ள. அப்படி பண்ணுதுன்னா அதுதான் 40 டிகிரி, அங்கதான் நிறுத்தணும். ரெடியா? நீங்க இன்னும் இது எப்படி நான் 40 டிகிரி நான் தெரிஞ்சுக்கிறது, அது வேற தெரியும். நான் குத்துமதிப்பா தூக்கிட்டு தான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அது ஈஸியா சொல்லி தரேன். அது 40 டிகிரி கரெக்டா கணக்கு வரும். இப்ப பாருங்க, 40 டிகிரி தூக்குவாரு பாருங்க. ரெடி, அப், அவ்வளவுதான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 down. இவ்வளவுதான். ஈஸியா தானே இருக்குது, ரொம்ப ஈஸியா இல்ல, ரொம்ப ஈஸி. காலம் தூக்கவே முடியாது உங்களால, 2 இன்ச்சு தூக்கினா முடியாது. இது பிஸ்கோ தூதி கடாச்சு போயிடுச்சுன்னு தூக்க முடியாது. பாத்துங்க, ஜென்ஸ் எப்படியோ வந்து இல்ல மானம் போயிட போது, கப்பல் ஏறிட போது, தூக்கி பிடிச்சி எழுத்துவாரு. எழுதுனாலும் அனுமானம் கூப்பிட்டு பொத்துன்னு கீழே போடுவாரு. அப்ப தெரிஞ்சிடும். சரியா? 20 செகண்ட் 2 டைம்ஸ் செய்யும். இன்னொரு முறை பார்த்துக்கோங்க, ரிலாக்ஸ் பண்ணி திரும்ப. அந்த ஒரு முறை செஞ்சுட்டு 20 செகண்ட் செஞ்சுட்டு ரிலாக்ஸ். ஒவ்வொரு முறையும் ரிலாக்ஸ் பண்ணும். 10 செகண்ட்ல இருந்து 30 செகண்ட், மேக்சிமம் 1 நிமிஷம். மேக்சிமம் ரொம்ப ஒபிசிட்டியா இருக்கிறவங்க 1 நிமிஷம் எடுத்துக்கோங்க.
கொஞ்சம் நார்மலா இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா 30 செகண்ட். 30 செகண்ட் போதுமானது. சரியா? இன்னொரு முறை. ரெடி? ரெடி? அப். அவ்வளவுதான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 டவுன். இந்த அடி வயர்ல சுனாமி நடக்கும் பார்த்துங்க. அந்த மாதிரி நடந்தாதான் 40 டிகிரி. இப்ப நான் எப்படி கரெக்டா 40 டிகிரி தூக்கணும்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அது தெரியணும்ல. 2 காலை ஒன்னா சேர்ப்போம். 2 காலை தரைய ஒட்டி அப்படியே மெதுவா எழுதுவோம். முட்டி மடக்காச்சா? இப்ப அப்படியே முட்டி நிமித்து, கால் நிமித்து. தட் இஸ் 45. இதான் 45. 90 நேரா நிக்கணும். அதுல 45. இதான் மெஷர்மெண்ட். புரியுதா? காலை மடக்குறீங்க, மடக்கிட்டு அப்படியே தூக்கி நிறுத்தீங்க. அது 40 டிகிரி நிக்கும். கரெக்டா நிக்கணும். அளவுகளே தேவை, கரெக்டான 40 டிகிரி. 20 செகண்ட் 2 டைம்ஸ். கிளியர் ஆகுதுல? இரண்டாவது ஆசனம் ஹர்த்த அலாசனம். ஹர்த்த அப்படின்னா பாதி. அர்த்தநாரீஸ்வரர். அப்போ ஒரு உடம்புல பாதி பாதி. அர்த்தநாரீஸ்வரர் சிவன் பாதி, சக்தி பாதி. அந்த மாதிரி அர்த்த அப்படின்னா பாதி. அலாசனங்கிறது வந்து என்னன்னா ஏற்கலப்பைன்னு பேரு. ஒரு ஏற்கலப்பை அப்படி வந்துட்டு அப்படி கம்பு அப்படி நிக்கும். அப்போ அங்க இருக்கிற கால் கட்ட வரல ஓடுறாதீங்க, யோகா விட்டு பயந்துறாதீங்க. அங்க இருக்கிற கால் கட்ட வரல தலைக்கு மேல பின்னாடி இங்க வந்து இருக்கணும். அது அலாசனம். அது அலாசனம். அங்க இருக்கிற காலை கொண்டு வந்து தலைக்கு பின்னாடி கொண்டு வந்து தரையில வைக்கணும், கட்ட வரல. இது அலாசனம். இது அலாசனங்கிறது எத்தனை டிகிரி? இப்ப இங்க இருக்கிற கால் இங்க வந்தா எத்தனை டிகிரி? 180 டிகிரி. ரவுண்டுனா 360 டிகிரி. இதுல பாதி 180 டிகிரி. அந்த காலை கொண்டு இங்க இருக்கணும். இது 180 டிகிரி. இதுல பாதி அர்த்த அலாசனம் என்ன? அலாசனத்துல பாதி. அப்போ 90 டிகிரி. இதெல்லாம் நீங்க மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கணும். அப்போ 90 டிகிரி ஃபர்ஸ்ட் ஆசனம் 45 டிகிரி. செகண்ட் ஆசனம் 90 டிகிரி. இவ்வளவுதான். இது மாதிரி ஞாபகம் வச்சிருந்தா போதும். இது பேர் அர்த்த அலாசனம் பேரு. இது யார் செய்யணும், யார் செய்யக்கூடாது, அதே ரூல் தான். அப்போ அவங்க எல்லாம் என்னதான் செய்யணும்? இந்த பீப் இருக்கிறவங்க, அல்சர் இருக்கிறவங்க, எர்னியா இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் என்னதான் மாஸ்டர் பண்ணணும்? அப்ப தொடக்கூடாதுன்னா வந்துட்டு 2 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து எதுவும் வேணாம் செய்யணும். சொல்றீங்க என்ன? வஜ்ராசனம் நிறைய நேரம் பண்ணுங்க. தலகாணி போட்டு பில்லு போட்டு உட்காந்து வஜ்ராசனம் பிராக்டிஸ் பண்ணுங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் உட்கார அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அந்த பிரச்சனை இருக்கிறவங்க வஜ்ராசனம் பிராக்டிஸ் பண்ணுங்க. பிரேயர் நல்லா பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து சவாசம் நல்லா பண்ணுங்க. இப்ரைசிங் பாரிசிங் பண்ணிக்கலாம். அதுல மாற்று கருத்து கேட்டாம். இப்ரைசிங் பாரிசிங் கண்டினியூ பண்ணிக்கலாம். அந்த பிபி இருக்கிறவங்க, அல்சர் இருக்கிறவங்க எல்லாமே அதெல்லாம் பண்ணிக்கலாம். எல்லாமே பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுன்னு வரும். கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுன்னு வரும். சவாசனம் இப்ரைசிங் பாரிசிங் மட்டும் நல்லா சவாசனம் பண்ணுங்க. 10 நிமிஷம், 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் நல்லா சவாசனம் பண்ணுங்க. வஜ்ராசனம் பண்ணுங்க. பிரேயர் பண்ணுங்க. இவ்வளவுதான் நீங்க போகணும் இப்போதைக்கு பொசிஷன் வரைக்கும். இல்ல எனக்கு நான் வந்துட்டு உட்காந்து போறேன், எனக்கு ஏதாவது என்ன செய்யணுமா ஆசனம் சொல்லி கொடுக்கணும்னா அது வருது பாருங்க. இதுதான் உங்களுக்கான டூல். இந்த பிபி இருக்கிறவங்க, ஹெர்னியா இருக்கிறவங்க, அல்சர் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து ஹார்ட்ல பிளாக் இருக்கிறவங்க, மேஜரா ஆபரேஷன் பண்றவங்க, மண்டையில பிரச்சனை இருக்கிறவங்க, அடி அறிக்கை போனவங்க, கர்ப்பப்பை அறிக்கை போனவங்க, இவங்க எல்லாம் இதுதான் செய்யணும். இது இருக்குல்ல ஒரு டூல். இந்த டூல் வந்து விபரீத கரணி அப்படின்ற ஒரு டூல். விபரீத கரணிங்கிற ஆசனம் செய்யறதுக்கான ஒரு டூல். இததான் ஃபர்ஸ்ட் செய்யணும். இதை எடுத்து வச்சு அரை மணி நேரம் செய்யணும். இந்த ஒண்ணுத மட்டும் அப்படியே படுத்துன்னு இருக்க வேண்டியதான். காலை தூக்கி வச்சு ஒரு 20 நிமிஷத்துல இருந்து அதிகபட்சம் அரை மணி நேரம் இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமா பிபி, அல்சரு, இந்த ஹெர்னியா, அப்புறம் வந்து இந்த அடி அருகி போனது, ஹார்ட் பிரச்சனை, இந்த ஷார்ட் மெமரி இருக்கிறது, தூக்கம் இல்லாத பிரச்சனை, மைண்ட் ஒரு இடத்துல நீங்கள கண்ணா பண்ணாலும் எகுறது, ஓடி தேய்க்குது, இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க எல்லாம் இதை கம்முன்னு செஞ்சுனே வந்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மண்டலம் ஞாபகம் வச்சு. ஒரு மண்டலம் 48 நாள். 48 நாள்ல எல்லாத்துக்கும் சரியாயிடும். இந்த 2 தான் செய்யணும். அது ஒண்ணு, இது ஒண்ணு, 2 தான் செய்யணும். வேற எதுவும் தொடக்கூடாது. அந்த திண்டு மாதிரி ஒண்ணு இருக்கு இல்லையா? இதெல்லாம் முக்கியமான. இது யார் வீட்டுல இருக்குங்களோ அவங்க வீட்டுல வந்து மகாலட்சுமி வீட்டுல குடி இருக்கிறான்னு அர்த்தம். இந்த 2 பொருள் யார் வீட்டுல இருக்கோ அவங்க வீட்டுல ஆரோக்கியலட்சுமி, தனலட்சுமி, மகாலட்சுமி வீட்டுல இருக்கிறான்னு அர்த்தம். அதை பார்த்துக்கோங்க. இப்போ அர்த்தாவாசனம் இது வேணுன்றவங்க சொல்லுங்க, வாங்கிக்கோங்க. இல்ல நான் பண்ணிக்கோங்க. இல்ல உங்க வீட்டுக்காரமா பிடிச்சி காலத்துக்கு பிடிச்சி தொகை தொங்க விடுங்க. அவங்க ஹெல்ப் கூட்டுங்க. சரியா? வாங்க முடியாதுன்றோம்.
அது உங்க இஷ்டம் தான், நீங்க தான் பாத்துக்கணும். இப்ப பாருங்க, ஹர்த்தாலாசனம் 90 டிகிரி, 40 டிகிரி 2 தடவை செஞ்சிடுமா, 90 டிகிரி கொண்டு வர. இது 2 ஸ்டெப், 2 ஸ்டெப். 1 2. முதல்ல 1 அப்புறம் 2 அப்படி வரணும். எடுத்த உடனே டைரக்டா நிறுத்த கூடாது. ரெடி, அப் 1 2. அவ்வளவுதான். எப்படி நிக்குது பாரு, கால் முட்டி இந்த மாதிரி நிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 down. ஒரு எல் எப்படி போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். சாயக்கூடாது, இப்படி சாயக்கூடாது, இப்படி சாயக்கூடாது, இப்படி நிக்கணும். இப்படிதான் நிக்கணும். இப்படி கொஞ்சம் தள்ளி இருக்கிறது, இப்படி லைட்டா தள்ளி இருக்கிறது, கரெக்டா 90 90 நிக்கணும். ஒரு எல் போட்டா மாதிரி இருக்கும். அப்படிதான் இந்த இங்க நடக்கும் பாரு சுனாமி. இந்த வயிறு எல்லாம் அப்படியே இந்த தொடை, இந்த சைடுல, இந்த சைடு, இந்த பின்னாடி பிட்டம், இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இதெல்லாம் அப்படியே சப்பையா கரைஞ்சே வந்துடும். சீக்கிரமா கரைஞ்சிடும். 48 நாள்ல ஆள் இந்த இடுப்பெல்லாம் கரைஞ்சிடும். இன்னொரு மாதிரி செய்யுங்க. சூப்பர். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 down. 1 2. அந்த மாதிரிலாம் வைக்கணும். 2 ஆசனம், உத்தானாபாசனம், ஹர்த்தாலாசனம் 2 சொல்லி கொடுத்துக்கிறேன். இது 45 டிகிரி 90 டிகிரி. கால் முட்டி மடம் கூடாது, ஸ்ட்ரைட்டா நிக்கணும். சரியா? 2 முறை செய்ய முடியலன்னா 10 10 4 முறை செய்யுங்க, தப்பு கிடையாது. இல்ல 20 செய்ய முடியல 10 10 2 முறை செய்யுங்க. 2 வாரம் 3 வாரம் ஆகட்டும், 20 செஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.